2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கென்று இன்னும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன், நேரத்தை செலவு பண்ணுவேன். அது ஊழியத்தில் நீங்கள் எப்படி வேணுமாலும் பங்கு வகிக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற நேரம் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் அதிகமாய் கூட்டிக் கொள்ளலாம். நேரத்தை, காலத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்த கவலை, இந்த ஊரை குறித்த கவலைலாம் விட்டுட்டு ஓடிடணும். அல்லேலூயா. ஆமாம், அவங்க போய் பார்க்கணும், அவங்கள இவங்க போய் இங்கே பார்க்கணும். ரைட், பாருங்கள். எதுக்காக பார்க்கணும்னா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பாருங்கள். அல்லேலூயா. நேரத்தை வீணடிக்காதீர்கள், நேரத்தை விலைக்கிரயம் செலுத்துங்கள், கர்த்தருக்கென்று விலைக்கிரயம் செலுத்துங்கள். ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் காலத்தை குறித்த அறிவு பிசாசுக்கு இருக்கிறதா. காலத்தை குறித்த அறிவு யாருக்கு இருக்கிறது? பிசாசுக்கு இருக்கிறது. அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதான். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு அவன் பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அருமையானவர்களே, பிசாசு துரிதமாய் செயல்படுகிறான். எல்லாரையும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னு அவன் ஒரு பெரிய டீமை உருவாக்கி அந்த டீமின் மூலமாக தேவ பிள்ளைகளையும் மோசம் போக்குகிற காரியத்தை அவன் செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படியாய் நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அசுத்தமான கிரியைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கான், அவனுக்கும் காலம் இருக்குது பாருங்க. அந்த கொஞ்ச காலம் அவன் என்ன பண்ணுறான்? நான் அழிஞ்சது போல் எல்லாரும் அழியணும், நான் நரகத்துக்கு போகிறது போல் எல்லாரும் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். இதை குறித்ததான காரியங்களை இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஏனென்று சொன்னால் அதுவும் காலம்தான். நீங்கள் எவ்வளவு காலம் வாழ போகிறீங்க என்பது முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு முற்றிலுமாக உங்களை ஒப்பு கொடுங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். முன்பாக மார்கரெட் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. காலத்தின் அருமையை குறித்து நாம் அறிந்திருக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இந்த தொடக்க ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவாராக. தேவனுக்குள்ளாக நாம் காத்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை இல்லை எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிற கர்த்தரே மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை காத்து வழி நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து வந்த எங்கள் கத்தாதி கர்த்தரே தேவாதி தேவனே மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்த தேவனே, கர்ப்பத்தில் உற்பவிக்கும் போதே எங்களை ஆதரித்த தேவனே, அப்பா எங்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றின தேவனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதே அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே தகப்பனே, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி சொல்ல ஒரு நாவு போதாது, நன்றி சொல்ல இந்த ஒரு வாழ்க்கை போதாது தகப்பனே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் தகப்பனே. இதோ கருவிலே நாங்கள் அழியாதபடிக்கு கர்த்தர் எங்களை அப்பா பிறக்க வைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ கொள்ளை நோய்கள், எவ்வளவோ விபத்துகள், ஆபத்துகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்து வைத்திருக்கிற எங்கள் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அறிவையும் உணர்வையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கவிருக்கிறக்கூடிய செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும்.
நாங்கள் காலத்தை வீணாக்காதபடிக்கு உமக்கேற்ற வகையிலே, உமக்கு உரிய வகையிலே, நீர் விரும்பத்தக்க வகையிலே நாங்கள் செலவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக கவனிக்கணும். வாட்ச்மேன் ஒருத்தன் என்ன பண்ணால் நைட் நேரத்தில் தூங்கிட்டான். தூங்கின விட்டியுமே அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணால் திருடையும் பார்த்துடுறான். என்ன நடக்கும்? அது துணி கடையாக இருந்தால் துணி அடிச்சுட்டு போயிடுவான். நகை கடையாக இருந்தால் வாட்ச்மேன் நகை கடையில் முன்னாடி உட்காந்து தூங்கியிருந்தானா நகை கடையில் என்ன பண்ணால் அவனால் எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடுவான். நீங்கள் வச்சுருக்கிற நகை எல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா பார்ப்பான். பூட்டாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் யாருமே இல்லைன்னா உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருவான். நேற்று நான் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணால் போய் நுழையணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துக்க இருந்தான். வீட்டுக்குள்ளே எங்கே போன எக்ஸஸ் ஃபேன் இருக்குது பாருங்கள், அது ஓட்ட விட்டுருப்பாங்க பாருங்கள், அது வழியாக உள்ளே நுழையும் போது உள்ளே மாட்டிக்கிட்டான். கூட வந்தவன் என்ன பண்ணால் ஓடிட்டான். வீட்டு ஓனர் பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை என்ன பண்ண பிடிச்சாங்க. எக்ஸாஸ் ஃபேன் என்ன பண்ண இருக்கிற அந்த பொந்துக்குள்ளே தலையை உள்ளே விட்டுட்டான். பார்த்தீங்களா வீடியோ? டிவியில் காமிச்சாங்க. உள்ளே போன ஒட்டி தலையெல்லாம் வந்துருச்சு, 2 கை உள்ளே மாட்டிக்கிச்சு, தொங்குறேன் அந்தரத்தில். அதுக்கப்புறம் 2 போலீஸ்காரங்க வந்து மேலே ஏறி அவனை வெளியில் இழுத்து கொஞ்சம் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம விழித்திருக்கும் போதே பிசாசானவன் பயங்கரமாக அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். என்ன பண்ணுறான்? விழித்திருக்கும் போதே அவன் செயல்படுகிறான். அவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப என்ன பண்ண கவனமாக இருக்கணும். பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கணும். அவன் திருடன், அவன் ஆத்துமாவை திருடுவான். அவன் திருடன் என்ன பண்ணுவான்? நீ நல்லா ஜெபிக்கிறியா, உனக்கு நோயை உண்டு பண்ணுறேன், நீ ஜெபிக்காமல் அந்த நோய் மேலேயே ஆசைப்பட்டு கர்த்தரை தூசித்து ஜீவனை விட்டுட்டு போ அப்படின்னு அவனுடைய வேலை. யோபுவுக்கு அதெல்லாம் செஞ்சான். உன் சொத்தை பறிச்சுக்கிட்டா நீ கர்த்தரை துதிக்க மாட்ட, உங்ககிட்ட இருக்க பிள்ளையை பறிச்சுக்கிட்டா கர்த்தரை நீ துதிக்க மாட்ட, உங்ககிட்ட இருக்க விளைநிலங்கள்லாம் நீ வச்சிருக்கிற காரோ பங்களாவோ ஆடு மாடு கோழி எதுவும் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணா பிசாசானவன் உறிஞ்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கரமான சோதனை ஆகி போயிடும். அப்படி சோதனை வரும்போது கர்த்தரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. அதை அவனுடைய வேலையை அவன் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது புரியும். எல்லா சகோதரிகளும் எல்லா தாய்மார்களும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலத்தை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். காலங்கள் கடந்து போனதே உம்மை அறிந்து கொள்ளாமல், நேரம் வீணானதே உம்மை புரிந்து கொள்ளாமல், நேரம் வீணானதே. நிறைய காலங்களை நம்ம இன்னும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிசாசானவன் மட்டும் என்ன பண்ணுறான்? வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்ம தெளிவாக வாசிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வருமா? ஏன்னா பூமியிலே அவன் இறங்கி இருக்கிறானா. அவனுடைய வேலை உங்களை தரித்திரராக்க வேண்டும் என்று. ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளை அவர் தரித்திரமாகி நம்மளை ஐஸ்வர்யனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் நம்மை போல வந்தார். வந்துட்டு என்ன பண்ணா? அவர் நம்மளை மீட்டெடுத்து விட்டார். இந்த பிசாசனுடைய வேலை என்னன்னா, மோசம் போக்குறதும் அவனுடைய வேலை. கர்த்தரையும் கண்ணால் பார்க்க முடியாது, பிசாசையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் கிறிஸ்து இயேசுவாக இருக்கணும். உங்களுக்குள்ளே வாழுகிறவன் பிசாசானவனாக இருக்கக்கூடாது. அநேகருடைய உள்ளத்தில் பிசாசானவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அருமையான பிசாசானவன் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, மனிதர்களுக்குள்ளாக அவன் தங்குறான், அவனும் வாசம் பண்ணுறானா. நீங்கள் யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தரால் பிடிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் வாழ்வீர்கள், சாத்தானால் பிடிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் சாவீர்கள். இதுதான். அப்போ சத்திய வசனமானது முக்கியம். கொஞ்ச காலம்தான் பிசாசுக்கு இருக்குதான். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய்
இயேசுவுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு கொஸ்டின் கேட்டார். ஊழியக்காரர்களே, நீங்கள் ஒரு 10 மணி நேரமாவது ஊழியம் செய்கிறீங்களா அப்படின்னு. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஊழியம் செய்கிறீங்க கை தூக்க அப்படின்னா, ஒரு 300 பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கூட்டத்திலேருந்து யாருமே கை தூக்கலை. ஏன்னா 10 மணி நேரம் கூட என்ன பண்ணலையா, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யலை. அருமையானவர்களே, நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறது தனி, வேத வசனம் வாசிக்கிறது தனி, நீங்கள் பாட்டு பாடுறது இதெல்லாம் தனி. ஆனால் ஃபீல்டு ஒர்க்கு முழு நேர ஊழியக்காரன் என்ன பண்ணணுமா, போய் ஜனங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். சரி, பகுதி நேர ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு என்ன வேலை? இதான் வேலை. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை? நான் சமைப்பேன், துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவுவேன், வீட்டை துடைப்பேன், ஒற்றையை துடைப்பேன், கணவனுக்கு சோறு போடுவேன், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுவேன், அல்லது பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்வேன். இப்படியே உட்கார்றது வாழ்க்கை கிடையாது. டைட்டான ஒர்க்கு தான் உங்களுக்கும் பெண்களுக்கு நான் சொல்கிறேன், டைட்டான ஒர்க்கு தான். ஆனால் கர்த்தருக்கென்று எண்ணத்தை சாதித்தோம் அப்படிங்கிறது முக்கியம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பிசாசானவன் காலத்தை எப்படி பண்ணுறான்னா, வேகமாக துரிதமாக அவன் பிசாசின் ஆள்கள்லாம் சேர்க்குறான், ஒன்றா சேர்க்குறான். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, பிரதமர் பிசாசின் பிடியில் இருக்கிறார், முதலமைச்சரும் பிசாசின் பிடியில் தான். கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வது போல உதவி செய்தாலும், 1,36,00,000 மேட்டுப்பட்டி பங்கு கோயிலுக்கு கொடுத்தாலும் என்னன்னா அவன் ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே என்ன பண்ண சிறுபான்மைன்னு வச்சு அதுகளுக்கு உதவி செய்தது போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். நாமோ கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருக்காக வாழுகிறவர்கள். கொஞ்ச காலம்தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்ய போறீங்க, நான் என்ன செய்ய போறேன் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தீர்மானங்கள் நிறைய போடலாம், ஆனால் திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தேவன் செய்ய மாட்டாரு. இப்போ நீங்க தான் செய்யணும். உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. உங்க ஜெபம் போற ஆண்டவரே பார்த்துக்க. அவர் பார்த்துக்க மாட்டார், நீங்க தான் பார்க்கணும். ஜெபமே ஒரு சில நேரத்தில் தப்பா இருக்கும்போது எப்படி பதில் தருவார்? இது உபவாச ஜெபம். உபவாச ஜெபத்தில் முடியாதவைகளை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்களால் முடிஞ்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண, நீ பார்த்துக்கப்பா, நான் அமைதியாக தூங்குறேன் அப்படின்னு உட்காந்து தூங்குற வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அருமையானவர்களே, திரும்பவுமா நான் சொல்லுகிறேன், திருடன் கண்ணமிட்டு திருட பார்க்கிறான். வேதவசனம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, திருடன் அவன் திருடுவான், கண்ணமிட்டு திருடுவான், பார்த்துக்கிட்டே இருப்பான், சுத்திக்கிட்டே இருப்பான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான். நீங்க என்ன பண்ணணும்? தூங்கக்கூடாது, விழித்திருந்து ஜெபிக்கணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கார். அப்ப விழித்திருந்து ஜெபிக்கிற நீங்கள் ஓட வேண்டிய நாட்களிலே ஓடுவீர்கள் என்றால் நன்றாக இருப்பீர்கள். ஓட வேண்டிய நாட்களில் படுத்து கொண்டால் பின்னாடி என்ன நடக்கும்? ஓட வேண்டிய நாட்களில் படுத்துக்கிட்டோம்னா பின்னாடி வருத்தம் தான் உண்டாகும், பசி தான் உண்டாகும், ஐயோ நோக்காடு தான் உண்டாகும். அதனால இதுதான் சரியான நேரம். இன்னைக்கு உண்மையா உபவாசத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. பிசாசானவன் என்ன பண்றான் தெரியுங்களா? உங்களை மாத்திரை மருந்து போட விட்டுட்டு அப்படியே ஜமாளிக்க வைக்கிறது. என்னன்னா, நான் மாத்திரை போட்டேன், சுகருக்கு போட்டேன், அல்லது என்ன பண்ணா பிபிக்கு போட்டேன், எதுக்கோ போட்டேன், ஆண்டவரே மன்னிச்சுக்க ஆண்டவரே, சோற திங்கிறேன் அப்படின்னு தின்னுட்டு வரவங்கள எப்படி அந்த ஜபத்தை கேட்பார்? ஒரு சில பலவீனங்களோடு என்ன பண்ண வரனால தப்பு இல்லை. அல்லேலூயா. நீ ரொம்ப பலவீனமாகுது, மயக்கம் போட்டு கீழே விழுவுறேன், ஒன்றுமா ஆகுது, நான் இந்த ப்ரேயரில் போய் கலந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா ஆண்டவர் அறிவார். ஆனால் எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணா ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கிட்ட சொல்லிக்கிட்டு நேரத்தை விரயமாக்கும் போது தான் ஆண்டவருக்கு பிடிக்கல. சீசரிடத்தில் ஆண்டவர் கேட்டுக்கொண்டார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. தூங்கும்போது இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணால் எல்லாருக்கும் பாதுகாப்பு. தூங்கிட்டா குடும்பத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை, தேசத்துக்கே பிரச்சனை. அப்போ விழித்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு வாட்ச்மேன் அவன் விழித்திருந்தா இருக்கிற பொருள்கள் காப்பாற்றப்படும், இருக்கிற கம்பெனி கூட காப்பாற்றப்படும், இருக்கிற வீடு தொழில் எல்லாம் காப்பாற்றப்படும். நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆமா அருமையானவர்களே, உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறவர் கிறிஸ்து. ஆனால் நீங்க அரணா இருக்கணும்.
நீங்கள் மதிலாக இருக்கணும், நீங்கள் கோட்டையாக இருக்கணும்னா நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் தான் நமக்கு அரணு, கோட்டை, மதில் எல்லாமே. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய சுவாபத்தை உங்களுக்கிட்ட கொடுத்துட்டாரு, தேவனுடைய வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் எம்டி, இப்போ எம்டி வேலையை நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் செயல்படும் வீரர்களாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெயில் வார்டன் தூங்கி விட்டால் என்ன நடக்கும்? ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாங்க. ஜெயில் வார்டன் அப்படியே தூங்கிட்டாரு அப்படின்னா அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை பார்ப்பாங்க, எங்கடா சாவி கிடைக்கும். வார்டன் கையில் என்ன இருக்கும்? சாவி இருக்கும். தூக்கிட்டு என்ன பண்ணா எப்படியாவது போயிடலாம், திறந்துடலாம் அப்படின்னு தான் என்ன பண்ண நோக்கம் வரும். ஏன்னா அவன் திருடன். அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களை பார்த்து, திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்னு சொல்றாரு. இது எங்க உள்ள வாழ்க்கை? பரலோக வாழ்க்கை. நீ உன் வீட்டை இப்போ திறந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவத்தில் இருந்தாலும் கூட பிசாசானவன் உள்ளே நுழைவான். அதனால உங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பாக திறந்திருக்கணும். ஆனா உங்க இருதயம் பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசானவனுடைய வேலை என்னன்னா, உன்னை துதிக்க விடக்கூடாது. கேட்டை பூட்டி வச்சிருவான், வாயை திறக்க விட மாட்டேங்கிறான். நான் வந்த விட்டியுமே கொஞ்ச நேரம் துதிங்க அப்படின்னா வாயே திறக்க முடியல உங்களால். அந்த ஒரு அம்மா என்ன பண்ண வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, மீதி பேத்துக்கு வாய் வர மாட்டேங்குது. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல, துதிங்கன்னு சொன்னால் என்னத்தை சொல்லி துதிக்கன்னு தெரியல. 2 நிமிஷம் மொனன்னு மொனவினீங்க, அதோட அவ்வளவுதான். இந்த சபையை வச்சு ஆண்டவர் எப்படி என்ன பண்ணால் தன்னுடைய வேலையை செய்வார்? அருமையானவர்களே, சபை என்பது ஜனங்கள் தான். அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருக்கணும். உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை செய்யணும். துதினா துதிக்கணும். அல்லேலூயா. துதிக்கும் போது உள்ளார உணர்வுக்குள்ள துதிக்கலாம், சத்தமிட்டு துதிங்கள் அப்படின் போது துதிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே துதி சத்தம் உண்டாகணும். ஏன்னா அந்த துதி பழக்கமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது காமிக்குது. நைட்டும் தூங்கும்போது துதிக்கிறது கிடையாது. சும்மா 2 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறது. 2 நிமிஷம் ஜெபம், அலுப்பில் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுறது. ஜெபம் பண்ணாலே ஒரு சிலருக்கு தூக்கமாக வருது. அது என்னன்னு தெரியல. அப்போ என்ன வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க? பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய வசனத்தை உள்ளே போகாதபடி உங்களை தூங்க வைக்கிறானா, நீங்கள் அவனுக்கு செவி சாய்க்கிறீர்கள் என்ற அர்த்தம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். பிசாசானவன் தன்னுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்துகிறான். கொஞ்ச காலம் தான் இருக்குது, அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே எல்லா பேத்தையும் நரகத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லி வம்பாடுபட்டு என்ன பண்ணால் துடிக்கிறான் அல்லவா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் என்ன ஆண்டவரை செய்கிறது? நான் சாப்பிடுவேன், ஜெபம் பண்ணுவேன், படுத்துக்குவேன். உங்கள் ஆண்டவர் அவரும் பார்க்க மாட்டார், பிசாசானவனும் பார்க்க மாட்டான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்றை கர்த்தருக்கு செய்யணும். நீங்களும் விசுவாசி தான், நாங்கள் பேசுகிற நானும் விசுவாசி தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் தேவனுக்குரிய பிள்ளைகள் தான். நான் பிரசங்கம் பண்ணுற நானே என்ன பண்ண தேவனுடைய பிள்ளை தான். நீங்களும் பிரசங்கம் பண்ணுவீங்க, நீங்களும் பாட்டு பாடுவீங்க, எல்லாமே செய்வீங்க. ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்தோம்? ஆவிக்குரியவர்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள்கிட்ட என்ன பண்ணணுமா? கற்றுக்கணும், நோக்கி பார்க்கணும், போகணும். அல்லேலூயா. புத்தியுள்ள கன்னியர்களாக இருக்கணும். ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து இருக்கிறது பிசாசு. நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உணர்ந்திருந்தா, ஐயோ என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, என் ஜனங்கள் என்ன பண்ணா வியாகுலப்பட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நான் போய் சொல்ல முடியாது. யாரோ போய் சொல்லட்டும், அவங்க மனம் திரும்ப முடியாது, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. என்னை மனம் திரும்ப வைத்த தேவன் பெரியவர் இல்லை. என்றோ அழிந்து போயிருக்கிற என்னை என்ன பண்ணா கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் உட்கார வச்சுட்டார்ல. அப்போ நம்மளை ஆண்டவர் உட்கார வச்சுட்டார். நம்மளாம் மோசமானவங்க. கொலைகாரனை காட்டிலும், கொள்ளைக்காரனை காட்டிலும், வேசியை காட்டிலும் மோசமான நம்மளை தான் ஆண்டவர் இறக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா மாற்றிட்டார். அப்போ அவங்களையும் பிள்ளையா மாற்ற மாட்டாரா? நம்ம அவங்கள குற்றப்படுத்துவதற்கு நம்ம யாரு? பிசாசின் வலையில இருக்கிறாங்க. கிறிஸ்துவன்ட்டார்னா அதெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க பைபிள் வசனத்தை வாசித்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படுவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி ஆண்டவரை பத்தி சொல்லணும், சொன்னாலும் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வானா வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஜபம் இல்லை, நம்மக்கிட்ட ஒழுக்கம் கிடையாது. அந்த பேர பிள்ளைகளோட பார்த்து நம்மளும் டிவி பார்க்குறோம். சரிங்களா?
அதுக்கப்புறம் என்ன பண்ண ஃபோனில் எடுத்து ஒட்டி புரணி பேசுகிறோம். அதெல்லாம் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி ஆண்டவர்கிட்ட வரும்? நம்மளே சரியில்லையே. பிசாசின் வலையில் விழுந்திருக்கக்கூடாது, பிசாசின் காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அருமையானவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெயில் வார்டன் அவன் தூங்கிட்டானா அந்த ஜெயில் ரணகலமாயிரும், உள்ள சண்டை வரும். ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணப்பட்டவன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் விரோதமாக எழுப்பி நிற்பான். இதெல்லாம் என்ன பண்ண இருக்கு? வெளியில் தாவி குதிச்சு போகிறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்ப்பான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து தூங்குறவரா தூங்காதவரா? வேத வசனத்தை என்ன பண்ண எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? கடவுள் தூங்குவாரா தூங்க மாட்டாரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. வேற என்ன? ஆண்டவர் எப்பொழுதும் கண் விழித்தே பார்த்திருக்கார். கர்த்தர் ஒரு நிமிஷம் தூங்கிட்டாருன்னா பூமி செயல்படாது. கர்த்தர் தூங்கிட்டாருன்னா கண்ணை மூடிட்டா போதும், பூமி செயல்படாது. ஆனால் கண்ணை மூடலை. அவர் எப்பயுமே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நமக்கு தான், மனுஷனுக்கு தான் உறக்கம் தேவை. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம். அவர் என்ன பண்ணா உயிரோடு இருக்கிற கர்த்தர். அவருக்கு மாம்சம் இல்லை, ரத்தம் இல்லை. யாருக்கு? பிதாவுக்கு. இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் வந்தாரு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், விழிப்பா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு கூட இருந்து என்ன பண்ணா பிசாசை விரட்டுங்கள். பிசாசின் மனிதர்கள் எல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வரதுக்கு ரெடியா இருக்கான். ஜெபம் பண்ணா அரெஸ்ட் பண்ண மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அவர் தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 3 பேர்த்தை எழுப்பினார், 3 முறை எழுப்பினார். 3 பேர்த்தை எழுப்பினார், 3 முறை எழுப்பினார். 3ஆவது தடவை அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. வர்றவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான், துதிக்கிறவங்க தான், கர்த்தரால் அற்புதம் கூட என்ன பண்ண செய்யலாம். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? பிசாசான உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். கையை கட்டணும், வாயை கட்டணும். உங்களால் செயல்படவே முடியாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யணும். யாரை கொல்லணுமோ கொல்லணுமா, உங்கள் வீட்டு சொத்துக்களை எடுப்பான், உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவான், நிந்தை ஏற்படுத்துவான். உங்கள் பிள்ளை ஒழுங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு திடீர்னு பார்த்தா லவ் பண்ணி இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போகும்போது, ஐயோ என் பிள்ளை இப்படி போயிடுச்சு, என்னை என்ன சொல்லுவாங்களே. அருமையானவர்களே, இதெல்லாம் பிசாசின் தந்திரம். அதனால தான் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். எல்லா பேருக்காக நீங்கள் துரிதமாய் உங்கள் நேரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தோமா, ஒப்பு கொடுத்து செயல்படுறோமா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் அந்த கேள்வி. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒளிந்து கொண்டிருக்கிறேனா? நேரத்தோடு ஆண்டவர் வந்தார், நீங்கள் ஒளிந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. செயல்படுகிற நேரம். நான் மறைந்திருந்து எல்லாத்தையும் செய்கிறேன். மறைந்திருந்து செய்கிறதுக்கெல்லாம் பிசாசா? நீங்கள் வெளிப்புறமாய் வர வேண்டும். அல்லேலூயா. உள்புறத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி இருக்கிறீங்க, நீங்கள் வெளிப்புறம் வரணும். வெளிப்புறம் வரணும்னா என்ன தெரியுமா? ஊருக்கு உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். மரக்காலை வச்சு என்ன பண்ண பொத்தி வச்சா என்ன ஆகும்? அன்னைக்கு வசனம், அது பைபிள் வசனம், அவிஞ்சு போயிடும், வெளிச்சம் கொடுக்காது. அருமையானவர்களே, உங்க வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா இயேசு பிரகாசம் உள்ளவர். அந்த பிரகாசத்தை நீங்க பொத்திட்டீங்கன்னா அது இருளாய் போயிடும். பிசாசானவன் இருளுக்குரியவன், அவன் விழிப்பா இருக்கிறான். நீங்க பிரகாசம் உள்ளவர்கள் ஏன் தூங்கிட்டு இருக்கிறீங்க? செயல்படாமல் இருக்கிறீங்க. தெளிவாக இருங்க. ஒருவேளை தூக்கம் வந்துச்சுன்னா, இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா மூஞ்சியை கழுவிட்டு வாங்க, முகத்தை கழுவிட்டு வாங்க, கொஞ்சம் நடங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், புத்தி உள்ளவர்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க, புத்தி இல்லாதவர்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க. ஆனா என்ன யாருக்கிட்ட குறைபடாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். விளக்கு இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். இவங்கெல்லாம் புத்தி உள்ளவர்கள். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வரும்போது என்ன பண்ண, புத்தி இல்லாதவர்களாய் போயிடக்கூடாது. ஆண்டவர் வரும்போது புத்தி இல்லாதவர்களை கூட கூட்டிட்டு போக மாட்டாராம். வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. 25:8 முதல் என்ன பண்ண வாசிக்க வேண்டிய நம்முடைய வேத பகுதியாக இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய நன்மை நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் தூங்குகிறவர்களாய் அல்ல, நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள். இது ஊமைதான். ஆனா ஒரு சில நேரத்தில் புத்தி இல்லைன்னா என்ன ஆயிரும்?
கர்த்தர் விட்டுட்டு போயிடுவார். அப்ப நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நானும் புத்தி உள்ளவனா இருக்கணும். இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தான் இது. புத்தி யார் தருகிறார்? கிறிஸ்து தான் தருகிறார். புத்தி இல்லாத கன்னியை போல இருந்து விடக்கூடாது. நாங்கள் கடைக்கு போகிறோம் அப்படின்னு கடைக்கு போயிட்டாங்க, ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டாங்க, டிமார்ட்டுக்கு போயிட்டாங்க, அல்லது என்ன பண்ணா எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட என்ன பண்ணா இங்கே 10 மணிலேருந்து 1 மணி வரலையும் ஜெபம் இருக்குது அப்படிங்கிறது போய்க்கலாம், பார்த்துக்கலாம். இங்கே போயிட்டு அப்புறம் அங்கே போய்க்கலாம். ப்ரிப்பரேஷன் கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு தான் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம் 8 முதல். மற்ற 25ஆம் அதிகாரம் 8 முதல். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள், தூங்காதிருங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்தால் தான் நல்லா தூக்கம் வருது. வீட்டில் என்ன பண்ணால் கவலையோடு இருப்பாங்க. எங்கள் வசனத்தை கேட்ட விட்டு நல்லா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, முதலாவது விழித்திருங்க. வசனத்தை கேட்கறதுக்கு விழிப்பாக இருக்கணும், வார்த்தையை கேட்கறதுக்கு விழிப்பாக இருக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தவர்கள் எப்பயும் விழிப்பாக இருப்பார்கள். கர்த்தருக்கென்று தங்கள் நேரங்களை செலவு பண்ணுவார்கள். ஆவிக்கேற்றவைகளை நடப்பிப்பார்கள், தகுந்தவைகளை போதிப்பார்கள், தகுதியற்ற காரியங்களை செயல்படுத்த மாட்டார்கள். ஒருத்தரிடத்தில் பேசும்போது கூர்ந்து கவனித்து அதற்கு சரியான பதிலை சொல்லுவார்கள். இது ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்கள் கண்டமே நீங்கள் பேசிடக்கூடாது. பிசாசானவன் என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரனும் ஏவி விட்டு வந்து 4 கட்ட வார்த்தை எதுக்காகட்டு என்ன பண்ணால் பேச வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீ பேசுறியா, நானும் பேசுகிறேன், வா வரைஞ்சிக்கிட்டு நிற்போன்னு நிற்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாய் இருந்து தக்க புத்தி உள்ளவர்களாய், அப்படிப்பட்டவர்களை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றணும். அவங்ககிட்ட இருக்கிற பிசாசை ஓட்டுறது தான் உன்னுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். அந்த வலு சொற்பம் என்ன பண்ணால் ஒரு சில நேரத்தில் நல்ல வழியாக பேசுகிற மாதிரி வரும். ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் உங்களை தள்ளிவிடும், பரலோகத்தை விட்டு உங்களை தள்ளிவிடும். அப்படி தான் சபையில் உட்கார்ந்து இருக்கிற புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் எப்படி நம்ம பார்க்க முடியும்? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் புத்தி உள்ளவர்கள். என்ன குறைபட்டு இருக்கக்கூடாது. உபவாசம் இருக்கும்போது என்ன தலையில் இருக்கணும். சரி, ஓகே. உபவாசம் இருக்கும்போது உங்களுடைய சாப்பாட்டை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். உபவாசம் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி வேதவசனம் தெளிவாகவே இருக்கிறது. எனவே உபவாசம் இருந்தால் பேய் ஓடின்னு நினச்சிடக்கூடாது. அருமையானவர்களே, அப்போ தான் பேய் தேடி வரும். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார், அதுக்கப்புறம் தான் முடிவில் பேய் தேடி வந்துச்சு. இவர் இப்போ டயர்ட் ஆகிட்டார், இவர் எப்படியாவது நசுக்கி போடலாம், சாகடிச்சு போடலான்னு வந்துச்சு. ஆனால் முடியல. ஏன்னா அவருக்குள்ள தேவ வல்லமை இருந்தது. அந்த வல்லமையினால பிசாசை அதட்டினார், ஓடினது. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது பிசாசானவன் வருவான். வர்றவனை அவருடைய வார்த்தையை சொல்லி ஓட வைக்கிறது தான் விழிப்பாக இருக்கிற காரியம். அல்லேலூயா சொல்லலாமே. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் நேரங்காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னே வச்சுக்கோங்க. வேகமாக ஓடி வரணும். அதில் ஒரு 12 பேர் ஓடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேரோ 6 பேரோ எத்தனை பேர் மேலே ஓடி வரணும். முதலாவது வர்றவனுக்கு தானே ப்ரைஸு. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு 12 வினாடிகள் பின்னோக்கி என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்தான். எத்தனை வினாடி? 12 வினாடினா எத்தனை? 12 வினாடிகள் பின்னோக்கி வந்துட்டான். ஒருத்தன் முன்னாடி ஓடிட்டான், அதுக்கப்புறம் தோத்துட்டானா இல்லையா? அருமையானவர்களே, அப்போ வினாடி நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டே என்ன பண்ண நமக்கு பிரயோஜனம் உள்ள வகையில் இருக்கிறது. அதனால நீங்கள் ஒரு நோக்கத்தை செலவு பண்ணுங்க, ஒரு நோக்கத்தை என்ன பண்ண வையுங்க. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபத்தை கூட்டுங்க.
இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்கெல்லாம் இன்ஜினியரிங் ஒர்க்கு என்ன பண்ண போகலை, அது இன்ஜினியர் ஏதோ ஒரு வேலையை என்ன பண்ண போகலை, வெளி வேலையில் இல்லை. உபவாச ஜெபம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டு வேலைகளில் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முக்கியமாக சொல்லுகிறேன், ஜெபத்தை கூட்டுங்க, ஆவியானவருடைய இனிய பிரசனத்தை உணருங்க, எப்போதுமே தேவனுக்குள்ளாக இருங்க. அருமையானவர்கள், 150 காலண்டர் அடித்தாங்க. 150 காலண்டர் என்ன 58 காலண்டர் என்ன பண்ண இருக்குது. யார் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சபை விசுவாசிகள் கம்மி. இப்போ நான் பார்த்து யார் கொடுக்குறது, இவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா இதெல்லாம் நான் யோசிக்கிறேன். அந்த வசனங்கள்லாம் அந்த வாசிப்பாங்களா இல்லை அப்படியே தொங்க விட்டுருவாங்களா அல்லது கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்களா, யாருக்கு கொடுக்கறது. ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தாவது கர்த்தருடைய காலண்டர் யாராவது கொடுத்துட்றாங்க. 4-5 காலண்டர் ஒவ்வொரு வீட்லேயும் தொங்குது ஒரு சில வீடுகளில். அருமையானவர்களே, வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அது திருப்பறதுக்கு நேரம் இல்லை. ஒரு வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலண்டர்லாம் தொங்கிட்டு இருக்கு, அது இன்னும் எடுத்தே போடலை. இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் எண்டில் டிசம்பர் அப்படிங்கிற பக்கம் தானே தொங்கியிருக்கணும், பிப்ரவரி மாதம் தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் அப்படி பரட்டி வச்சாங்க, அப்படியே விட்டுட்டாங்க, அதை திருப்பவே கிடையாது. வசனத்தை வாசிக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற காலண்டில் வசனத்தையாவது வாசித்து சொல்லி ஜெபம் பண்ணணும். பாருங்க, நேரங்காலத்தை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள வகையில் பயன்படுத்துவதில்லை. எங்கே காசு வரும், எங்கே பணம் வரும், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது யார்கிட்ட பேசுனா என்ன பண்ண பணம் வரும், இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவனிடத்தில் பேசுங்க, அவர் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது மனிதர்களை நம்பி வரல, ஆண்டவரை நம்பி வந்தேன், அதனால எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையை சொன்னோம்னா சபையில் நீங்கள் கொடுக்குற காசை வச்சு நான் குடும்பத்தை நடத்தவே முடியாது. ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபா செலவாகுது அல்லது 1000 ரூபா செலவாகுது. ஊழியத்தின் நிமித்தமாக செலவு பண்ணுறேன், வெளியில் போகிறது நிமித்தமாக செலவு பண்ணுறேன். இது இல்லாமல் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தருக்கென்று செயல்படும் விதமாக நம்மளை ஆண்டவர் அர்ப்பணித்திருக்கிறார். அதனால் அவரை நோக்கி பார்த்ததுனால அவர் எனக்கு கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க, எனக்கு அவர் கொடுப்பாருன்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. என் மகன் கொடுக்க மாட்டேங்கிறான், என் மகன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் நோக்கி பாருங்க, மகன் என்ன மகளும் கொடுக்கும், மருமகனும் கொடுப்பேன், எல்லாருமே கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண எல்லாத்தையும் கொடுப்பார். ஆமென் சொல்லலாமே. எனவே கர்த்தரை நோக்கி நீ முதலாவது பாரு, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக ஆண்டவர் ஏவி என்ன பண்ண உனக்கு கொடுக்க வச்சிருவார். நீ எது கேட்க கொள்ளுவாயோ அதை பெற்றுக்கொள்ள என்று விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, இப்போ நான் ஒரு வேலைக்கு போனேன்னா குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் கம்பெனிலையோ அல்லது ஆஃபீஸில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நான் செய்யணும். அப்படி தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். 12 மணி நேரம் 18 மணி நேரம் கூட என்ன பண்ண வேலை பார்த்துட்டு 4 மணி நேரம் நான் தூங்கின அனுபவங்கள் உண்டு. ஆண்டவர் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் இங்கே அமுச்சு விட்ருக்காரு. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். 10 மணி ஆராதனைக்கு 10 மணி உபவாச ஜெபத்துக்கு எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? 9:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க உள்ள. அல்லேலூயா. நான் ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகும்போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடியே போவாங்க? குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது என்ன பண்ண போகணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள், நேரத்தை வீணடிக்காதீங்க. படத்தை பார்க்குறேன், நேரத்தை விரயமாக்காதீங்க. நான் படம் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. பாருங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்குன்னு ஒன்றா கூடுவாங்க. 10 மணி நேரம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு பூரா அவன் ஏதாவது பேச இவன் பேச அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து குடிப்பாங்க. நான் வேத வசனத்தை அப்படி தான் குடிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணி அடிக்கிறவன் என்ன பண்ணா மெதுவாக வச்சு உறிஞ்சி குடிச்சிட்டு அப்படியே பேசுகிற மாதிரி நான் என்னென்னா வேத புத்தகத்தை எடுத்து அப்படி என்ன பண்ண வசனத்தை அப்படியே உறிஞ்சி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மப்பில் ஆண்டவரே சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், அந்த நைட்டை கர்த்தருக்கு என்ன பண்ண ஒப்பு கொடுக்குறேன். பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேத வசனத்தை நீ தண்ணி அடிக்கிறவன் போல என்ன பண்ண பருகு, அது போய் உள்ள என்ன பண்ண ஆவியினாலே ஏவி நீங்கள் என்னென்னா பரிசுத்த ஆவியினாலே ஏவி நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணி அடிக்கிறவன் போதையில் பிசாசுனாலே என்ன பண்ண பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறான். வசனத்தை குடிங்க, வசனத்தை பருகுங்க, அது என்ன பண்ண கிரியைகளை நடப்பிக்கும். அந்த போதையில் இருங்க. அல்லேலூயா. வசனம் என்னும் போதை உங்களை பரிசுத்தாவிக்குள்ளாக நடத்தும், தேவனுக்குடைய ஆவியினாலே நடத்தும். நேரங்காலம் போகிறதே தெரியாது.
நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்த வாழ்வு, பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு, சமாதான வாழ்வு அங்க போய் வாழ்றதில்லை. இப்பவே இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேரம் முக்கியம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயம் பண்ணினா அந்த நேரத்தில் வந்தாரு, நமக்காக மரித்தாரு. வாலிபத்திலே அவர் என்ன பண்ணா, தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ண போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விழிப்பா இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட விழிப்பு? தூங்குற நேரத்தில் தூங்குங்க, சமாதானமா தூங்குங்க. நான் படுத்திருக்கும் போது பல கனவு வந்துச்சு. 12 மணிக்கு மேலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே உலாவி கொண்டே ஜெபம் பண்ணேன். இங்கே மேலே ஸ்தோத்திரம் பண்ணேன், கீழே ஸ்தோத்திரம் பண்ணேன். போய் படுக்கலான்னு பார்த்தா நிறைய கனவுகள் வந்துச்சு. ஒவ்வொரு கனவையும் பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. அந்த கனவு என்ன, ஒரு சிலருக்கு கனவு வந்துச்சுன்னா உள்ள நெஞ்சனா படபடத்துக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு என்ன பண்ணா அப்படியே திரிவாங்க. எனக்கு வந்திருக்கிற கனவுல அப்படியே சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லையே, நல்ல கனவு வந்திருக்கு. அல்லேலூயா. இந்த கனவுன்ற அர்த்தம் என்ன? இதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணேன் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு தேவனுக்குள்ளாக பரிசுத்தாவினாலே நிரம்பி ஆண்டவரே ஆண்டவரே அதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, நான் எங்கே பறந்து போகிறேன், அந்த பறக்கப்பட்ட இடம் எது, ஒரு புதிய ஏரியாவை காமிக்கிறீங்க, பேரை சொல்கிறாரு, அந்த இடத்தினுடைய பேர், அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆண்டவரே, இது கூகுளில் எங்கே கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகிறது, அது ஃப்ளைட்டில் தான் போகிறதா. அல்லேலூயா. ஆமாம், இவ்வளவு தூரம் தரீங்களே, இதை நான் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறேன் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் மனைவி கிட்ட கூட சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் செய்கிற காரியத்தை நான் ரகசியமாக வச்சு என்னோடு கூட என்ன பண்ண ஆண்டவரை அனுபவிக்கிறபடினாலே குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. நான் குடும்பத்துக்காக ஓடுறேன்னு ஓடி ஆண்டவரை விட்டுட்டேன்னா ஆண்டவரை விட்டுருவாரு, குடும்பம் விட்டுரும். ஏன்னா வேலை முக்கியம், ஆனால் பிசாசுக்காக வேலை செய்யக்கூடாது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். தேவையற்ற இடத்துல போய் உட்கார்ந்தாராதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை கவனமாக செய்யுங்க. ஆண்டவருக்குரிய காரியங்களை செயல்படுத்துங்க. மாம்சமான யாவர் மேலும் என்ற ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார்ல. நான் மாம்சத்தோடு இருக்கிறேன், பிசாசு பிடிச்சவனும் மாம்சத்தை தான் இருக்கேன், நானும் மாம்சத்தை தான் இருக்கேன். ஆனால் அவன் மாம்சம் வேற, என் மாம்சம் வேற. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவிக்குரிய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஞானமாய் பிழைக்க வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும். எனவே திருடன் கையில் மாட்டிக்கிட்ட கூடாது. திருடன் எப்படிப்பட்டவன்? உங்களை தூங்க வைக்கிறவன். நீ யார் தெரியுமா? வாட்ச்மேன். வாட்ச்மேனுக்கு பைபிளில் என்ன வசனம்? வாட்ச்மேன் அப்படின்னு என்ன பண்ணால் பைபிளில் இருக்குது. அந்த வாட்ச்மேனுக்கு தமிழில் நீங்கள் பைபிளில் என்ன சொல்லுவீங்க? காவல்காரன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜாமக்காரன். ஜாமக்காரன் ஊர் உறங்கும் வேளையில் தான் உறங்க மறுத்து சுயநலத்தை சுட்டரித்து பொதுநலத்தை தேட வீரமிகு நல்ல காவலன் தான் ஜாமக்காரன். இப்ப பனி கொட்டுது, பனி கொட்டும் வேளையிலும் தன் இமை ஒட்டாமல் நாட்டை கண்காணிக்கிற மனுஷன் தான் ஜாமக்காரன். நாயெல்லாம் நைட் நேரத்தில் குறைக்குது. குறைக்கின்ற நாய்களுக்கும் உழவுகின்ற பேய்களுக்கும் அச்சமில்லாத ஆடவன் தான் ஆற்றல் மிகு ஜாமக்காரன். அயல் நாட்டு ஒற்றரையும் அந்தரங்க கல்வரையும் வீழ்த்துகின்ற அடலேறு வீரமிகு ஜாமக்காரன். அதே போல திறப்பிலே நிற்கும் ஜெப வீரனை போல பாதுகாப்பு களத்தில் நின்று ஜெபிப்பவனே ஜெபிப்பவளே ஜாமக்காரன். அல்லேலூயா. புரிஞ்சதா? தாவீது ஜாமக்காரர்களை ஏற்படுத்தினான். அதனால அவன் கொஞ்சம் தூங்கினான். பெரிய பட்டணங்களிலே எதிரிகள் படை வரும் பொழுது இவன் என்னன்னா அப்படியே திண்டுக்கல் மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டை வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு, அது வழியாக துப்பாக்கி வச்சுக்கிட்டே நிற்பாங்க, எவனாச்சும் வந்தானா போட்டு தள்ளுறதுக்கு. அல்லேலூயா. அணுகுண்டு கூட என்ன பண்ணால் அங்கே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கு முன்பாக விழித்திருக்கிறவர்கள் தேவை. நீங்கள் ஒரு ஆள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகள் சுகமாக இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டுரும், ஆண்டவருக்குள்ளாக வரும். ஒரு ஆள் தேவனுடைய அன்பில் இருக்கும் பொழுது வந்துடுவாங்க. என்னன்னா விலைக்கரையும் செலுத்தணும். உடனே வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் விலைக்கரையும் செலுத்தணும். உங்கள் கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கணும். பைபிளை வாசித்துட்டு அவளே இவளே அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஜோலி, அங்கே பரிசுத்தம் இல்லாமல் போயிடும். அதே போல் நான் எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு புருஷனுக்கு சோறாக்காமல் பிள்ளைக்கு சோறாக்காமல் வீட்டை கூட்டாமல் அப்படியே இருட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அதுவும் பிரச்சனை. நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது பனிகாலம். பனிகாலம் முடிஞ்ச விட்டு என்ன காலம் வரும்? வெயில் காலம் வரும். திடீர்னு என்ன பண்ணால் ஜனவரி மாதத்தில் அல்லது நவம்பர் மாதத்தில் வெயில் அதிகமாகிடுச்சு, மே மாதத்தில் பனி அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி ஆகும்? அருமையானவர்களே, அப்படி நடக்காது. நடந்துச்சுன்னா எல்லா விதத்துக்கும் சீக்கு தான்.
ஆண்டவர் தன்னுடைய காலங்களை கரெக்டாக என்ன பண்ண செயல்படுத்தி வச்சிருக்கிறார். சூரியன் எப்போ உதயமாக சொல்லி வச்சுட்டார். ஒரே ஒரு தடவை தான் சொன்னார், காலையில் சூரியன் உதிக்கணும், நைட்டு என்ன பண்ண மறையணும் அப்படின்னு என்ன பண்ண சொல்லி வச்சுட்டாரு. அது கரெக்டாக தன்னுடைய வேலையை செய்யுது. மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஏன்னா பிசாசானவன் கீழ்ப்படியாதவன். நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வாஸ்தவம் ஒரு பகுதியில் விழித்திருங்கள், என்ன குறைபடாமல் இருக்கணும். அப்போனா பரிசுத்தாவினாலே நிரம்பி இருக்கணும். பரிசுத்தாவினால நிரம்பாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அல்லது இங்கே உக்காந்துக்கிட்டே வேற எண்ணத்தில் வாழ்வோம் என்றால் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாது. நீ என்ன வேணுமாலும் பேசு பாஸ்டர், நீ என்ன வேணுமாலும் பேசுடா அப்படின்னு ஒரு சிலர் உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. எனக்கு தெரியாத கடவுளை அவன் பேசிட போறான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா பிசாசானவன் தான் பிடிச்சிக்குவேன். புரியுதுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு பேசுறவனுக்கு என்ன, அவன் எதையாவது உளறிட்டு போவான் அப்படின்னு நினைச்சாலே அவன் பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ளாக எல்லாமே சிந்தித்து பார்க்கணும். இவன் தேவ வல்லமையோடு பேசுகிறானா அல்லது பேய் பிடிச்சி பேசுகிறானா? ஒரு சிலர் பேய் பிடிச்சும் பேசுவாங்க. அதை தேவ கண்களோடு கொண்டு நீங்கள் ஞானமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இப்போ என்ன கண்களோடு கொண்டு இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பல்ல ஆடிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் நான். அல்லேலூயா. பல்லு ஆடுகிறது, ஆண்டவரே பல்லை சரி பண்ணி கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு முன்னாடி சொல்லுவார், இதெல்லாம் ஈஸியான வேலை, நீயே பண்ணிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஈஸியான வேலையெல்லாம் நீயே பண்ணிக்க. அதெல்லாம் டென்டல் கிளினிக்கா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டென்டல். நீ போய் என்ன பண்ண, பல்ல என்ன பண்ண லைட்டாக கட்டு அல்லது என்ன பண்ண ஒரு பேஸ்ட் தருவாங்க, அது பாட்டுக்கு ஒட்டிக்கும், அது வேலையை செய்யு. அல்லேலூயா. நம்ம ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணால் சரியாக செயல்படாததுனால அப்படியே என்ன பண்ண உட்காந்துக்கிறோம். ஒரு சில ஃபைல்ஸ்னால் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. மூல வியாதி, உள் மூலம் வெளி மூலம், ஐயோ அருவருப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அருமையானவர்களே, 70 ரூபாய்க்கு அல்லது 75 ரூபாய்க்கு காடிக்கார கழும்புன்னு ஒன்று விற்கிறான். நீ 1000, 500, 10,000 செலவு பண்ண காடிக்கார கழும்பு லைட்டாக என்ன பண்ண அவனுக்குள்ளே வச்சுன்னா ஒரு 4 நாள் வச்சுன்னா அந்த வீக்கம் தெரியாது, ரத்தம் போக்கு போகாது, அல்லது என்ன பண்ணால் மோஷன் டைட்டாலாம் வராது, அது பாட்டுக்கு நார்மலாக போகும். சிம்பிளான காரியம். ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஐயோ அது மோசமான இடமே அப்படின்னு சொல்லிக்கிட்டாலே கூடாது. தயத்தை என்ன பண்ணால் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுக்கணும். அதை வளர விட்டுறக்கூடாது. ஃபைல்ஸ் வளர விட்டுறக்கூடாது. கேன்சரை வளர விட்டுறக்கூடாது. உடனே அதுக்கு மருந்து போட்டாதான், இல்லைன்னா கேன்சர் மரணத்தை கொண்டு போய் விட்டுரும். கண்டுபிடிக்கணும். பரலோக டாக்டர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் தாங்க டாக்டரு இப்போ. அல்லேலூயா. உலக பிரகாரமான டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவேன், பயமுடுத்தி என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட அறுவை சிகிச்சைக்கு அப்படியே பிடிங்கிடுவாங்க. அவன்கிட்ட நோக்கம் என்னென்னா, நீ வந்துக்கிட்டே இருக்கணும். 3 நாளைக்கு ஒரு தடவை வா, 2 நாளைக்கு ஒரு தடவை வா, என்னை பாரு. நீ கர்த்தரை பார்க்கணுன்னா அங்கே தான் பார்க்கணும். கர்த்தரை ஒரு சில நேரத்தில் பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் அனுமதிக்கிறாரு, நீ போய் பாரு. அல்லேலூயா. நம்ம உடனே நம்ம தான் கண்காணிச்சுக்கணும். வல்லு வதக்குன்னு எல்லாத்தையும் தின்னுபுட்டு அப்படியே என்ன பண்ண மதமாக உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ கர்த்தருக்குள்ளாக நாம் வாழுகிறோம். நம்ம உடலை நம்ம தான் பார்த்துக்கணும். அல்லேலூயா. 10 மணிக்கு சாப்பிட்டு உடனே போய் 10:15 படுத்தா தூக்கம் வராது. ஒரு சிலர் நல்லா தூங்கிடுவாங்க, அது வேறு கணக்கு. ஒரு சிலருக்கு என்ன பண்ணால் பிரச்சனை இருக்கும். அப்போ அவன் டாக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், காலையில் சாப்பிட்றது 7:30 மணிக்கு, சாயந்தரம் சாப்பிட்றது 6 அல்லது 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? 9 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம சரியாக செயல்படாதனால நோய்களை பெருக்கிக் கொள்ளுகிறோம். எனவே நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. நேற்று ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறான். ஆனால் போடுறதே கிடையாது பாஸ்டர். வாங்கி வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரை போடுறதுக்கு நேரமே இல்லையா? மாத்திரை போடுறதுக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு மாத்திரை மருந்து நான் சொன்னேன், மாத்திரை மருந்தெல்லாம் போடுமா அப்படின்னு. அல்லேலூயா. ஊழியக்காரன் எப்படி பேசலாமா? ஜெபம் பண்ணி விரட்டி அல்லது என்ன பண்ண நோயை போக்க வேணாமா? இயேசு கிறிஸ்து மாத்திரை மருந்தையா சாப்பிட சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காலம் கொடிய காலமாக இருக்குது. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? பவுல் மரித்த உயிரையே உயிரோடு எழுப்பினவர் தான். அவரே சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறாரு? நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துக்க. அல்லேலூயா.
உன்னுடைய உடல்நல குறைவுக்கு திராட்சை ரசம் நீ சாப்பிடு. ஒயினை சொல்லலை, தண்ணி அடிக்கிறத அவர் சொல்லலை. அவர் ஒயின் அப்படின்னு சொல்லும்போது ஆல்கஹால் இல்லாத பல ரசம் ஜூஸ் நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களை நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கங்க. எனக்கு ஒன்றுமே முடியலன்னு படுத்துக்காதீங்க. ஒன்றுமே முடியலன்னு படுத்துக்கிட்டா பேய் நெஞ்சில் ஏறி அமுக்க தான் செய்யும். ஜெபம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. நிறைய பேர் பாருங்கள், ஜெபம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் போய் கட்டல் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து சோத்திரம் 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 படுத்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் படுத்துக்காது. அருமையானவர்களே, ஜெபம் பண்ண பழகணும். நிறைய பேத்துக்கு ஜெபமே பண்ண தெரியல. இன்னொன்று, ஜெபமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல. நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துருங்க, அவர் அப்படியே ஜெபம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா சரளமாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது நமக்கு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. பைபிள் இருக்காங்க, எடுத்துக்கங்க. மார்க் 13 அதனுடைய 36வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நீ தூங்குகிறவனாக காணப்படாதபடி விழித்திருப்பவர்களாக காணப்படு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ தூங்குறவனாகவே இருக்காத. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணுமே ஒழிஞ்சு ஆவிக்குரிய ஜீவியம்னு சொல்லிட்டு படுத்துக்காத. அருமையானவர்களே, இது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் வாசிக்கக்கூடிய வேத பகுதி மார்க் 13 அதனுடைய 36வது வசனம். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். பிசாசானவன் எப்போ வேணுமாலும் வருவான். நீ பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படின்னு நினைப்பா நல்லா சிரித்து கொட்டி, எதுக்கு வீட்டுக்குள்ளே திருடிட்டு அவன் ஜோக் அடிப்பான். ஒரு கவுண்டமணி ஜோக்கோ அல்லது விவேக் ஜோக்கோ அல்லது யார் சொல்லுவாங்க, ஃபேமஸாக இருக்காருல்ல வடிவேலு ஜோக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்னா, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? பிசாசானவன் அவனும் சிரிப்பான். நீ யாழ் சரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நல்லா சிரி. அப்போ தேவனுக்குள்ளாக நம்ம காக்கப்பட வேண்டும். நீ தூங்குகிறவனாய் அவன் வந்து என்ன பண்ணா கண்டானா என்ன ஆகும்? தலையை விதைச்சிட்டு போயிடுவானா? நீ விழித்திருந்தால் நீ அதாவதுங்க, ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். இந்த சைடு மொபைல் இருக்குது, இந்த சைடு வேத வசனம் இருக்கிறது. நீங்கள் வர்றீங்க, வந்த விட்டியுமே இந்த மொபைலை தூக்குவீங்களா இந்த பைபிளை தூக்குவீங்களா? எது முக்கியம்? பிசாசவன் சொல்லுவான், மொபைலை தூக்கு மொபைலை தூக்கு. மொபைல் என்னது? சரி, பாஸ்ட் அமுச்சு விட்ட பைபிள் வசனம்லாம் பார்ப்போம். அப்படி யாராவது பார்க்குறீங்களா? நல்லது தான். யாரும் நான் அமுச்சு விட்ற செய்தியை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. சகாய் ஜான் பீட்டர்னு யூடியூப்பில் போட்டால் வரும். ஆனால் யாருமே இந்த டீம் யாருமே அதிகமாக பார்க்குறது கிடையாது. அதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணணும். அல்லேலூயா. டெய்லி ஒரு செய்தி அமுச்சு விட்றேன். பல மணி நேரம் செய்தி அமுச்சு விட்றேன். உங்களுக்கு நீங்கள் கேட்காத செய்தி அமுச்சு விட்றேன். காலையில் எதை பற்றி பிரசங்கம் பண்ணேன்? 1 மணி நேரம் 5 to 6 குயவனை பற்றி என்ன பண்ண பிரசங்கம். அவங்க பாட்டு பாடினாங்க, குயவனே குயவனேன்னு. அதை வச்சு ஒரு பிரசங்கம் 1 மணி நேரம் பண்ணி முடிச்சாச்சு. எந்தெந்த வசனத்தை பார்த்தோம்? 1 கொரிந்தியரில் பார்த்தோமா? 2 தீமோத்தேயுவில் பார்த்தோமா? 2 கொரிந்தியரில் பார்த்தோம். எரேமியா எத்தனாவது அதிகாரம்? 18ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை என்ன பண்ண பார்த்தோம். அல்லேலூயா. ஏசியாவில் இருக்கு குயவனை குறித்து, குயவனுடைய களிமண்ணை குறித்து. நான் களிமண்ணாக இருக்கிறேன், என்னை படைச்சிருக்காரு, உருவாக்கி இருக்கிறாரு, அவருடைய சித்தம் போல என்னை உருவாக்கி இருக்கிறாரு. நான் என்னன்னா, நான் உம்முடைய சித்தம்படி உருவாக்க மாட்டேன், நான் வேறு விதமாக வருவேன் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு போனேன். நான் அவருடைய சித்தத்தின்படி எப்படி செயல்படுத்த முடியும்? விழித்திருங்கள் விழித்திருங்கள்னா வசனத்தை காத்து கொள்ளுங்கள், வசனத்தை அனுபவியுங்கள், வசனத்தின்படி தேவனுக்குள்ளாக வாழுங்கள் என்பது தானே அர்த்தம். அதை விட்டு நான் என்ன பண்ணா சுயமாய் வாழுவேன், என் குடும்பத்துக்காகவே வாழுவேன். புத்தி பூரா என்ன எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு சிலர் கேளுங்க, நீங்கள் யாருக்காக வாழுகிறீங்க? என் பிள்ளைக்காக வாழ்கிறேன். உன் பிள்ளைக்காக யார் வாழ சொன்னது? உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். வாழுறது கிறிஸ்துவுக்காக வாழு. என் புருஷனுக்காக தான் நான் வாழ்கிறேன். ஐயோ, அவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ வேணுமாலும் போயிடும். நான் எப்போ வேணுமாலும் போவேன். அதான் என் மனைவிக்கிட்ட சொன்னேன், நான் எப்போ வேணுமாலும் போவேன். நீ தான் விழிப்பாக இருக்கணும். செத்தா கூட அழுவக்கூடாது, ஆண்டவன் கூட இருக்கிற அந்த பிரசத்தை வச்சு வாழ்ந்துரு. அல்லேலூயா. எப்போ வேணுமாலும் உயிர் போகும்.
நேற்று பார்க்கும்போது 40 வயசில் ஒருத்தர் உயிர் செத்து போயிட்டார். 36 வயசில் ஒரு வாலிப தம்பி நேற்று என்ன பண்ண செத்து போயிட்டான். கல்யாணம் முடிச்சு என்ன பண்ண ஒரு குழந்தைய விட்டுட்டு செத்து போயிட்டான். கர்த்தரை அறியாதவன் செத்துக்கிட்டு இருக்கான். கர்த்தரை அறிந்தவர்களோ வாழ்வார்கள், நீடித்த வாழ்க்கை வாழ்வார்கள். ஆனால் மரணம் எப்போ வேணுமாலும் வரும் அல்லவா? அருமையானவர்களே, ஊழியம் செய்கிற தினகரனாக இருந்தாலும் தினகரனுடைய மகள் கூட ஆக்சிடெண்ட்டில் தான் செத்துச்சு. மதுரையில் நல்ல சங்கருங்கிற ஊழியர் என்ன பண்ண நல்லா தான் ஊழியம் செஞ்சார். பெரிய கூட்டமெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. திரளாய் மக்கள்லாம் வந்து இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணால் கொஞ்சம் தூங்கினதுனால, வண்டி ஓட்டுறவன் தூங்கினதுனால அவரும் சேர்ந்து என்ன பண்ண செத்து போயிட்டார். ஊழியக்காரன் செத்து போயிட்டாச்சு. இப்போ சம்பவங்கள் நடக்கும். இதை கண்டு என்ன பண்ண நீ பயப்படாத. இப்பெல்லாம் நடக்குது, ஆண்டவர் எங்கன்னு கேட்டுறாத. விழிப்பாயிரு. பிசாசனம் அப்படி தான் கேட்க வைப்பான். சங்கர் செத்து போயிட்டார் தெரியுமா? தினகரன் நோய்வாய்ப்பட்டு தான் செத்தார் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஊழியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சவர் தினகரனுக்கு வயசானா ஆட்டோமேட்டிக்காக என்னதான் வரும்? நோய் வரும். எப்படியாவது ஏதாவது ஒரு நோய் வந்து தான் சாவ முடியும். நோயே வராமல் திடீர்னு மரித்தார், இறந்து விட்டார்னு அது ஹார்ட் அட்டாக்கு தான். அப்போ நீங்கள் இதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். ஆண்டவர் வரும்போது என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்றை பாருங்கள், யோசியுங்கள், விழித்திருங்கள். முதலாவது, என் மருமக செத்து போயிட்டா ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கல. அப்பெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. மகளுக்கு அல்லது மருமகளுக்கு ஆண்டவர் பற்றி சொன்னால் அது கேட்கல, அதனால செத்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாரா இருக்கட்டும், வசனத்தை சொல்றோம், கேட்கல, செத்து போனாங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மைண்டில் நல்ல தேவனுக்குரிய மைண்டாக மாற்றுங்க. தேவனுக்குரிய மைண்ட் இல்லைன்னா பிசாசானவன் தான் உள்ளே வந்து கிரியை செய்வான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தூங்குகிறவர்களாக காணப்படாதபடி விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்போது வருவார்? எப்போது வருவார்? உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரா இல்லை என்கிட்ட சொல்லிட்டு போனாரா? யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியலன்ட்டார். மனுஷகுமாரன் எப்போது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்? பிதா ஒருவரை தவிர வேறொருக்கும் ஒன்று. இதை வச்சு தான் ஒரு சில குரூப்புகள் புரிஞ்சு பிதாவுக்கு தெரிஞ்சது இயேசுக்கு தெரியாது. அப்போ இயேசுவே டம்மி பீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு எப்போ வரும்னு தெரியும். ஆனால் அது உங்கள்கிட்ட இப்போதைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. தேவதூதர்களுக்கே தெரியாது அப்படின்னு என்ன பண்ண சொல்லிட்டாரு. அருமையானவர்களே, நீங்கள் விழிப்பாருங்க. 2 வீலர் வைத்திருக்கிறாரு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு? பெட்ரோல் போடாமல் ஒரு சில நேரத்தில் போயிட்டார். பின்னாடி மனைவி உக்காந்து வர்றாங்க. வண்டி அடையில் நின்றுச்சு. நின்ன ஒட்டியுமே மனைவி திட்டுவாங்களா இல்லையா? நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா எப்போ வண்டி பெட்ரோல் போட்டிருக்கீங்க, எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு வண்டி காமிக்காங்க. பெட்ரோல் இருக்குதா இல்லையா, ரிசர்வ் ஆயிடுச்சா இல்லையான்னு என்ன பண்ண காமிக்கும். அப்போ பெட்ரோல் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போடாமல் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா என்ன ஆகும்? வண்டி போகாது. இப்போ அப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இப்போ சபைக்குள்ளே வந்துட்டேன், இதுக்காண்டி நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு உட்காந்து இருந்தால் வேலைக்காகாது. வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுற மாதிரி பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். வீட்லேயும் நிறையணும், சபையிலையும் நிறையணும், வேலை செய்கிற இடத்துலையும் நிறையணும். அல்லேலூயா. நான் பாட்டுக்கு என்ன பண்ண பரிசுத்த ஆவியினால நிறைவேணும். பரிசுத்த ஆவியினால இங்கே வந்து நிரம்பிட்டு ஆட்டம் போட்டுட்டு போகிற வழியில் என்ன பண்ணா பிசாசு பிடிச்ச மனுஷன் ஏதாவது வந்து பேச அவனுக்கு செவிசு கொடுத்து அப்படியே போயிட்டீங்கன்னா அது பிசாசின் கிரியைகள் தான். தேவராஜ்யத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும்? விழித்திருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் கூட பேசுகிறவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இந்த புல்பீட்லேருந்து பேசுகிறேனே, இந்த வார்த்தை உங்களுக்கு இப்போது ஆணித்தளமாக ஆழமாக புரிகிறது. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட். 10 மணிக்கு ஆறுதுன்னா 10 மணிக்கு நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. 10 மணிக்கு நான் வந்து இப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறேன். ஏசி என் கூட உலாவிக்கிட்டு இருக்காரு. அவர் நானும் பாட்டு பாடணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இப்போ வந்த ஒட்டியும் ஜெபம் பண்ணீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இங்கே வந்தவங்க, ஸ்டார்டிங்கில் வந்தவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, கை தூக்குங்க. அந்த அம்மாவை கை தூக்கு. ஜெபம் பண்ணாங்க. 1 2 3 4 5 பேர் ஜெபம் பண்ணாங்க.
வந்த ஒட்டியுமே என்ன பண்ணோம், தடவை அப்படியே ஜெபம் பண்ணியாச்சு. மீதி வேறு லேட்டாக வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணலை, ஆனால் வந்துட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எல்லாருமே பரலோகத்துக்கு போகிற ஆளு தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேரங்காலங்களோடு கர்த்தர் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். 10 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர், இப்போ 5 பேர் தான் கை தூக்குனீங்க, 5 பேர் கையில் என்ன இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் கையில் என்ன இல்லாமல் போச்சுன்னா கதவு பூட்டப்பட்டுரும்ல. நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நேரத்தில் போகணும்னா கதவு பூட்டப்படும். அப்புறம் வெளியிலேருந்து ஐயோ அம்மான்னு கத்துனாலும் அவன் ஒருத்தன் இழுத்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். என்னன்னா ஜெபம் பண்ண விடாதபடி தடுக்கிறது. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? தனி ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? எங்கள் அம்மா என்னைய கண்டித்த விஷயம் என்னென்னா, நீ ஊழியக்காரனாக இருக்க, என்னடா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்க? 2 மணி நேரம் எப்படா 10 ஜெபம்? நம்ம 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேம்மா. போடா ஜெபம் பண்ணு போ. எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, டிவி இருக்கும், சின்ன வயசில் டிவி பார்க்க விட மாட்டாங்க. அதை ஏன்டா பார்க்குற? கேடிவி எதுக்குடா போட்டு, உங்கள் அப்பனை போலயே பழைய படத்தை பார்க்குறேன் அல்லது எதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. திடீர்னு என்ன பண்ண பாட்டை பண்ண அந்த களியாட்டத்தை பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். போடா எதையாவது ஒன்று சொல்லி என்ன பண்ண நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த நாட்கள் நமக்கு தெரியாது, எதை செஞ்சாலும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்மளை உருவாக்குகிற விஷயம் இதெல்லாம். அல்லேலூயா. நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு அம்மா குச்சியை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுற மகனை போட்டு அடின்னு அடிச்சு, வாடா வீட்டுக்கு, நேரங்காலம் தெரியல உனக்கு, மணி 7 ஆயிடுச்சு, இருட்டாகி போச்சு, இப்போ என்ன பண்ண பால் எங்கிட்டு போயினா உழுவுன்னு தெரியாது, வாடா வீட்டுக்கு. அம்மா எல்லாத்துக்கு முன்னாடி அடிக்காதம்மா, அவன் வாலிப தம்பியாக இருக்கேன், அடிக்காதம்மா, எல்லாம் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க, ஏழனை போட்டு, ஏமா அப்படி பண்ணுற, நீ வீட்டுக்கு போமான்னு அவன் தள்ள, நீ வீட்டுக்கு வாடான்னு அடிக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு போராட்டம் தான். நேரங்காலத்தில் வீட்டில் போனால் அம்மா எதிர்பார்ப்பாங்க சாப்பிடணும். என் மகன் என்ன பண்ணால் நிறையா ஹோம்ஒர்க் இருக்கு, சாப்பிட்டுட்டு என்ன படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல. விளையாட்டே என்ன பண்ண மையமாக இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறதுனால தான் பேரண்ட்ஸு கவலைப்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் விளையாட்டு, அல்லது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணால் பைக்கில் வேகமாக போகிறது, உருன்னு வருது உருன்னு போகுது, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அருமையானவர்களே, விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் ஒரு சிலருக்கு தெரியவில்லை. பணத்துக்கு வெளியே போனவர்கள் அநேக பேர். அருமையானவர்கள், ஒரு சில ஆளை பார்த்தீங்கன்னா, எங்கடா சாப்பாடு போடுவாங்க, எங்கடா என்ன போனால் துணிமணி கிடைக்கும், எங்கடா நம்ம போனோம்னா நம்ம பேர் என்ன பண்ண ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு போய் ஒரு சிலர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ, இங்கே போனால் நல்லது கிடைக்கும், அங்கே போனால் நல்லது கிடைக்கும். ஆனால் நம்மளும் ஒரே சபையில் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும். நீங்கள் என்னன்னா இந்த சபைக்கு ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இப்போ இது முக்கியமாக ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், இந்த பேருடையவர்களை நான் பார்க்க போகிறேன், நீங்கள் உங்களை சந்திங்க, நான் போய் அந்த ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி, அல்லது முடியலையா பாசையை வச்சு நான் பேசி ஆண்டவருக்குள்ள சொல்லி சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க? இப்போ ஆத்மாவை தாரும்னா நீ தான் போகணும், ஆத்மாவை சம்பாதிக்கணும் ஆண்டவர் என்னைய பார்த்து சொல்லிட்டாரு. அப்போ உங்களுக்கு அதே தான், நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் சொல்லணும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? இப்போ ஆண்டவருக்கு எதில் டென்ஷன் மூட்டி விடுறோம்? நம்ம இப்போ விழித்திருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவரே ஆத்மாவை தாரு, ஆத்மாவை தாரு. ஆத்மா தான் இருக்குதே, பக்கத்து வீட்டில் இருக்குது, இங்கே இருக்குது, நீ பார்க்குறதுலாம் ஆத்மா தான். ஆனால் ஒரு வார்த்தை கூட நீ பேச மாட்டேன்னு ஆண்டவர் என்ன பண்ண உன் மேலே கவலையாக இருக்க. அப்போ உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? உபவாச ஜெபத்தில் இப்போ நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, ஆத்மா இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்தியா ரட்சிக்கப்படணும்னா யார்? பிரதமர் மோடி ரட்சிக்கப்படணும், அல்லது ஜனாதிபதி ரட்சிக்கப்படணும். எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணுறோம், ரைட்டு. அவருக்கு யார் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது? நம்மளால் போக முடியாது, இங்கேருந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், ரைட். இது ஆண்டவர் ஏற்றுக்குவார். உன்னால் போக முடியலையா, நாங்கள் ஆளை வச்சு யாராவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் அடிக்கடி சந்திக்கிற ஆள் உன்னுடைய பேத்திக்கு சொல்ல முடியல, பேரனுக்கு சொல்ல முடியல, உன்னுடைய மகனுக்கு சொல்ல முடியல, மகளுக்கு சொல்ல முடியல. அப்போ நீ விழித்திருக்கிறாயா அப்படின்னு பார்த்தா விழித்திருக்கல. நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 10 தடவை நம்ம சொல்லி பார்த்துட்டும் கேட்கல. 11வது தடவை சொன்னாலும் கேட்பாங்களா அப்படின்னா, நீங்கள் 70 முறை மன்னிக்கிறதுனா என்ன தெரியுமா? அதே போல் நீங்கள் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுங்கள், உங்களுடைய வேலையே ரெச்சிப்படைகிற வரையிலையும் சொல்லணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் சின்ன வயசாக இருக்கும்போது சௌரிமுத்தண்ணே வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, ஆண்டவரை பற்றி என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லுவாங்க.
எங்கள் அப்பா என்ன பண்ண, நான் ஊழியக்காரனாவட்டி தான் ரசிக்கப்பட்டார். 34 வருஷம் என்ன எத்தனை பேரை சொன்னாங்க, கேட்கல. ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் சின்ன வயசில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். சபைக்கு வாங்கினா அது கீழ் ஜாதி தான் போகிற சபை, அது நான் வரமாட்டேன். சக்கிலிய பயலும் பறையணும் போகிற சபைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நம்ம மேல் ஜாதி, அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது. இப்படி என்ன பண்ண இருந்தவருங்க. சபைக்கு போனால் அப்படி தான் அப்படின்ன மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு தெய்வ பக்தி உண்டு. தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவார். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் வேற சொல்லியிருக்காரு. அவர் உபவாசம் இருப்பார். ஆனால் விழுத்திருக்கிற காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவங்களை நேசிக்காது விழுந்து போனதுக்கு சமம், தூக்கத்தில் இருக்கிறதுக்கு சமம். மனுஷன் மிதிக்கக்கூடாது, மதிக்கணும். அதுதான் தெய்வ அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். அதானே. அவன் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்த்தா நீ எப்படி கிறிஸ்தவன்? எல்லாரையும் நேசிக்கணும், ஆமென் சொல்லலாமே. எல்லாருக்கும் தேவ அன்பை சொல்லணும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் ஆத்மா மட்டும் வந்துவிட வேண்டும் என்பது முட்டாள்தனம். அதுக்கு பேரு முட்டாள்தனம். வந்துருவாங்களா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அவங்க வந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போகிறது என்னன்னா முட்டாள்தனம். அவர்கிட்ட போய் அப்படி பேசிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் கலெக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, கலெக்டர்கிட்ட ஒரு மனுவை நீங்கள் கொடுக்குறீங்க. மனுவை கொடுக்கும்போது என்னென்னா, கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுவீங்கன்னா, எங்கள் ஆளுகிட்ட சொல்லி பார்த்தேன், யாரும் செய்யலை, அதனால் நேரம் உங்ககிட்ட வந்துட்டேன். அல்லேலூயா. செய்யாத பட்சத்தில் அங்கே போகலாம். ஆனால் நேரடியாக கலெக்டர்கிட்ட போயிட்டு மனுவை கொடுக்கக்கூடாது. யார்கிட்ட பேசணும், வார்டு கவுன்சிலர்கிட்ட பேசணும். கேட்கலையா, அடுத்து மேயர்கிட்ட பேசணும், மாநகராட்சிக்கு போகணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியமாக எவனுமே கேட்கலை, சரி மொட்டை கட்டிதாசெல்லாம் வேணாம், எனக்கு இந்த பகுதியில் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடுங்கள், நாங்கள் என்ன பண்ணோம் இப்போ மோசம் போயிருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட என்ன பண்ண, ஒரு பாரத்தை வைக்கும்போது, ஒரு கோரிக்கை வைக்கும் முன்னாடி நீங்கள் அவங்ககிட்ட பேசியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர்த்த நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறீங்களே, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர்த்த நீங்கள் பார்த்து பேசியிருக்கிறீங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், அப்படி தான். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பது தான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாட்களை குறித்த அறிவு வேண்டுமா, பைபிள் வசனம் சொல்கிறது. நேரம் காலத்தை தள்ளி போடுவது அது எதிர்வினையாய் மாறும். நேரம் காலத்தை தள்ளி போட்டால் என்ன ஆகும், எதிர்வினையாகும். உங்களுக்கு 3000 ரூபா தருவதற்கு டேட்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு போன ஒட்டி பொங்கல்லாம் முடிஞ்சு அவனுக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் முடிச்ச ஒட்டி நீங்கள் போய் நின்னா 3000 ரூபா கேட்டால் கொடுப்பாங்களா? ஐயா, நான் மதுரை வரலையும் போயிருந்தேன், அங்கே ஒரு 10 நாள் இருந்தேன், இப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னா அவன் சொல்லுவேன், நான் வரவு செலவு கணக்கெல்லாம் முடித்து அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். அதே தான் ஆண்டவர் என்ன பண்ண சொல்லுவார். அல்லேலூயா. அந்த 10 நாளுக்குள்ள டைம்னா 10 நாளுக்குள்ளே வந்துரு. அப்போ தான் 3000 ரூபா கரும்பு, அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பொருட்கள், பொங்கல் பொருட்கள், இதெல்லாம் என்ன பண்ணால் கிடைக்கும். அப்போ ஒரு டயத்துக்குள்ளே தான் எல்லாமே. அல்லேலூயா. இப்போ போய் தீபாவளி போனஸ் எனக்கு கொடுங்கன்னு இந்த பொங்கல் சீசனில் போய் கேட்டால் முட்டாளே வெளியில் போ அப்படின்வாங்க. அப்போ எந்தெந்த காரியத்துக்காக எப்போ செயல்படணுமோ அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போவே என்ன பண்ண ஆரம்பிக்கிறது. 2026ஆம் ஆண்டை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, இந்த ஆண்டை செழிப்பாய் மாற்றினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டை நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவர். இந்த ஆண்டை முடிவு போகிறது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஆண்டு அந்த ஜெபம் சரியான ஜெபமா? ஏன் 2026 ஆரம்பிச்சு இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஆமாம், இந்த ஆண்டு முடிய போவதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திங்க. தகுதி இல்லாத ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணணும், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்களேன். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். இந்த கருத்தோடும் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண தெரியலனா நீ ரிஜெக்ட் தான். நான் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் ஜெபமே கேட்க மாட்டேங்குது. நிறைய பேத்துக்கு அதான், கருத்தோடும் ஜெபம் பண்ண தெரியல, ஆவியோடும் ஆவியோடு ஜெபம் பண்ண தெரியல. பாஸ்டிங்கிறது என்ன பண்ண ஒரு ஜெப குறிப்பு சொல்கிறாருன்னா அதுக்கு ஜெபம் பண்ணுறது இல்லை. என் பிரச்சனை மாறினான்னு நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறேன். தேசத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்கள் அகணும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் அக்கிரமக்காரி, ஏன் பாவத்தை பண்ணீங்க, நான் அக்கிரமக்காரி. அப்போனா தேசத்தின் காரியங்களுக்காக என்ன பண்ண ஜெபம் பண்ண சொன்னேன். ஆனால் அங்கே உள்ளே குத்தப்பட்டு இப்போ நான் அக்கிரமக்காரன், என் பாவம் மாறட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு சொன்னோம்னா அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சைடு அப்படி தான், ஆத்துமாக்கள் பெருகும்படியே ஜெபம் பண்ணுங்க சபையில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே சபையில் வர அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவன் என் கூட சண்டைக்கே வரா ஆண்டவரே. ஆண்டவரே சபையில் பாஸ்டர் ஆண்டவரே என்னை குத்தியே பேசுகிறாரு ஆண்டவரே. சபை வளர்ச்சிக்கு ஜெபம் பண்ணோம்னா இந்த அம்மா என்ன பண்ணுது, ஆண்டவரே அவள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா ஆண்டவரே, அவள் இஷ்டத்துக்கு நடக்கிற ஆண்டவரே, இந்த சபையில் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் நான் பேசுறதெல்லாம் கேட்கணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணிடுவேன். சபை வளர்ச்சிக்கு நம்ம ஜெபம் பண்ணால் அங்கே சண்டை போகிறதுக்கு ஆண்டவர் கோல் சொல்கிற காரியம், கர்த்தர்கிட்ட போய் கோல் சொல்லி ஜெபம் பண்ணுறது. ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. அவர் உனக்காக ஜீவனே கொடுத்துட்டார், பொறுத்து போ, அமைதியாக போ, மென்மையாக போ அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். எங்கே என்ன பண்ண ஜாட மாடைய எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. அல்லேலூயா. ஜெபம் என்பது நமக்கு முக்கியமானது. நான் பேசிக்கிட்டே இருக்கேனும், ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன பிரசங்கத்தை என்ன பண்ண ரெடி பண்ணிட்டு வந்து நம்ம பேசினாலும் நீங்கள் விழித்திருக்க முடியுமா? ஆவியானவர் பேசாவிட்டால் நானே கற்பனையாக ஏதோ ஒன்று சொன்னேன்னா அது விழித்திருக்க முடியாது. ஊழியக்காரனுடைய காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 24 மணி நேரம் வேலை. அல்லேலூயா. கம்பெனியில் எவ்வளோ நேரம் வேலை? 8 மணி நேரம், 10 மணி நேரம், அதிகபட்சம் என்ன பண்ணால் ஓட்டிலாம் பார்த்தா 12 மணி நேரம். நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன், ஏன் ஆண்டவரே என்னை அழைச்சேன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், முடியல ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். ஒரு சில நேரத்தில் இவங்களாம் நடத்தும் போது நானும் தனியாக உட்காந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 2 மணிக்கு எழுந்து போகணும், 3 மணிக்கு என்ன பண்ணால் சோத்திரம் பண்ணுவேன். திடீர்னு என்ன பண்ணால் நேற்று பூரா ஊழியத்தில் ஒரு 4-5 பேர்த்த என்ன பண்ண பார்த்து 2 பேருமே போகணும். காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வந்தோம்? 4 மணிக்கு என்ன பண்ண வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்கள். காலையில் 10 மணிக்கு போனேங்க நானும் என்னுடைய மனைவியும். சாயந்தரம் வரும்போது 4 மணி என்ன பண்ண வந்த ஒட்டி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரியாமா பொண்ணு, நான் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹெல்ப்பு முடியாத ஒருத்தரை என்ன பண்ண போய் அப்பையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, பார்த்தாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு போய் ஒரு உதவி செஞ்சாங்க. என் கூட என்ன பண்ணால் 7 கிலோமீட்டர் வந்தாங்க, ஊழியத்தை என்ன பண்ண நடப்பிச்சாங்க. ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செயல்பட்டோம், புதிய ஆத்துமாக்களை பார்த்தோம். நாங்கள் காசு போனால் என்ன பண்ண எங்கே கிடைக்குன்னு போகலை, நாங்கள் பார்த்து எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வந்தோம். அல்லேலூயா. வந்த ஊட்டி நான் டயர்டாகிட்டேன், படுத்தேன். ஐயோ படுக்கக்கூடாது, நம்ம ஊழியத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன், சட்டையை போட்டேன். அதுக்கப்புறம் 2 ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் பண்ணிவிட்டு நான் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன்னு அங்கே போக முடியலைங்க. ஃபோனு கால் வந்துச்சு. அப்புறம் டயர்டாகிட்டேன், அப்படியே படுத்துக்கிட்டேன். ஏன் இது உண்மையாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பிரயாசப்பட விரும்புகிறேன், ஆனால் என்னால் ஒரு சில நேரத்துக்கு பிரயாசப்பட முடியல. ஏன்? காலையில் 10 to 4 ஊழியத்தில் என்ன பண்ணால் இருந்துட்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்ணால் என்னால் அடுத்து மூவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிடுற நேரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை தான் ஃபோன்லேயும் செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம். ஆனால் திருப்பி ஓடுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக விளைக்கிறையும் செலுத்துங்க. அருமையானவர்களே, உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா நாடாளுகிற தலைவர். நாடாளுமன்றத்தில் எம்பி எம்எல்ஏலாம் இருக்கிறாங்கல்ல, நாடாளுமன்றத்தில் எம்எல்ஏ எம்பிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தூக்கிட்டு இருக்காங்க. யாருக்காக? அவங்க பிரதிநிதி, மக்களுக்கான பிரதிநிதி. அங்கே என்ன பண்ண நமக்காக பரிந்து பேசுகிற வேலையை எம்எல்ஏ எம்பி எல்லாமே பாராளுமன்றத்தில் என்ன பண்ண சொல்லணும். அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே தூங்கிட்டு இருக்காரு. நமக்காக பேச வேண்டிய நேரத்தில், நமக்காக பேசுகிற நேரத்தில் என்ன பண்ண பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறது. அங்கே நிறைவேறுமா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா அங்கே போய் பேசணும். அல்லேலூயா. அவன் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். இவங்க என்ன பண்ண பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தரிடத்தில் தேடினாதான் எந்த கட்சிக்காரனுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனை தேடணும். அருமையானவர்களே, நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம தான் கொடுக்கணும். அல்லேலூயா. அவன் கொடுக்குற ஹாட் பாக்ஸும் அவன் கொடுக்குற என்ன பண்ண ஏதோ ஒரு பொருள் வாங்கின ஒட்டியும் அது ஒரு பெரிய திருப்தி கிடையாது. நம்முடைய திருப்தி தேவனை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணுமே ஒழிய உன்னை எவனும் பயன்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. நீ யாருக்கு ஊழியம் செய்கிறீங்க? கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சால் ரைட்டு. நீ யாருக்கு வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க? தேவ நாமத்துக்கு நீங்கள் ஊழியத்தை நடப்பிக்க வேண்டும். உங்கள் வேலை நீங்கள் நடப்பிக்கும் போதே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிடணுங்க. அல்லேலூயா. தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் ஆண்டவரை பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. என்கிட்ட இந்த வாரத்தில் 3 பேர் லிஃப்ட் கேட்டாங்க. நானே லிஃப்ட்டுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டு என்ன பண்ண ஏறுங்கன்னு சொல்லி, இயேசுவை மட்டும் நம்ப வேண்டும். ஆண்டவரை நம்பலன்னா நரகம் போயிடுவோம். எங்கே
இங்கேருந்து என்ன பேங்கம்பூர்லேருந்து அந்த எண்டு செம்பட்டி போகிற ரோட்டுக்குள்ளே என்ன பண்ண இறங்க முன்னாடி வேகமான ஓட்டுறதில்லை, பைக்கில் முறுக்கிக்கிட்டு தள்ளுறதில்லை, 9-10லேயே போகிறது மெதுவாக. அவர்கிட்ட பேசிக்கிட்டே போய் ஆண்டவர் பற்றி சொன்னேன். ஒரு வாலிப தம்பி 9வது படிக்கிறானா, அண்ணே அங்கே இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னா, உட்கார் தம்பி உனக்காண்டி தான் காத்திருக்கேன். தம்பி பாய் தான், நான் இறக்கி விட்டா தான் இறங்க முடியும். அல்லேலூயா. ஏறி உக்காந்துட்டார்ல. அதனால என்ன பண்ணேன், தம்பி நீ பாயாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், ஈசா நபி யார் அப்படின்னு ஏசுன்னா, சரி அந்த ஈசா நபியை விடு, நீ சொல்கிற ஈசா நபி வேற ஆள், நான் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை நீ நம்பு, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்கிற ஈசா நபி செத்து போனவர்னு சொல்கிறேன், நான் சொல்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த உயிரோடு இருக்கிற தேவனை நீ மகிமைப்படுத்து. அவர் சீக்கிரம் வர போகிறார், அவருக்காக காத்துரு. எந்த ஒரு முகமதும் என்ன பண்ண எந்த ஒரு வேலையும் செய்யலை. அல்லேலூயா. எந்த ஒரு நபிகளும் நமக்காக எந்த வேலையும் செய்யலை. ஒரே நீ நபின்னு சொல்கிறீங்களா, இயேசு கிறிஸ்து அவர் நபி தான், ஆனால் நமக்காக ஜீவனை விட்டார். அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் நமக்காக வரப்போகிறார். அவர் தான் தேவன், அவர் தான் தேவனாகிய கர்த்தர். அவரை நம்பு தம்பி. சரிண்ணே. அல்லேலூயா. அவன் வர்றானோ வரலையோ, கிறிஸ்துவை அனுபவிக்கிறானோ இல்லையோ, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணும்போது தலையை கையெடுத்து என் தலையில் வச்சு ஜெபம் பண்ணு. அவன் வலி வேற வலி இல்லை, ஜெபம் பண்ணுறான். நீ இயேசுவை ஏற்றுக்கொள், ஆண்டவரை நம்பு, இப்போ சரியாயிருமா அப்படின்னா, இப்போதான் சரியாகாது. நீ நம்பு, விடுதலை உண்டாகும். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் விடுதலை ஆகிட்டான்னு வச்சுக்கலேன், எந்திரிச்சு ஓடிடு. அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணால் ஜெபம் பண்ணும்போதே ரிலீஃப் ஆகி வெளியில் எந்திரிச்சு ஓட வச்சுருவார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, பேய் பிடித்தவர்களுக்கு, பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஆண்டவர் விடுதலையும் தந்துடுவார். நிறைய சாட்சி இருக்குது. மருத்துவமனையில் போய் படுத்திருக்கும்போது டாக்டர் என்ன பண்ணால் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போன பிறகு யார் ஜெபிச்சாங்களோ ஆண்டவர் அவர்கள் மூலமாக விடுதலை கொடுத்து திடீர்னு எந்திரிச்சு நின்று நான் நல்லாயிட்டேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு நோய் இல்லை. இப்போ இதெல்லாம் எதனாலே உருவாகிறதுனா கர்த்தரால் உருவாகிறது. விசுவாசத்தினாலே வராத யாமும் பாவம். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு இந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், புளிச்ச ஏப்பம். பரிசுத்த ஆவினால ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணும்போது ஒரு 8-9 வருஷமா ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். ஏப்பம் வருதுன்னா பிசாசு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அப்படி வருதா அப்படின்னு நான் சும்மா இப்போ டைலாக் பண்ணுறேன். இந்த ஏப்பம் வருதுக்கிட்டு என்ன பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி வாயை திறக்க முடியாது, அது பூரா பிசாசு வாயை கட்டி வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் நான் இருந்தேன். இப்போ நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி என்ன பண்ண ஓடிச்சு, நல்லாயிட்டேன். ஆமேன்னு சொல்லாமே. கர்த்தருக்குள்ளாக வரும்போது ஒரு போராட்டம் தான். வாயை தரனா திறக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ண முடியாது. உபவாசத்தோடு இருந்து தான் நான் பேசுகிறேன். நம்ம தேவ வல்லமையினால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணி என்ன பண்ண குடிக்கல, தண்ணி தாகம் ஏற்படலை, ஆவியினாலே நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிதானத்து மதுரையுடைய ஒரு மூலையில் விருதுநகருக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மையப்பகுதி, அது என்ன எல்லை, அந்த எல்லையில் இருக்க ஜனங்களை போய் பார்த்து ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி. என்ன ஒன்றுனா, நல்லா கவனிங்க, ஓம் சக்தி கோயிலுக்கு என்ன பண்ண போகிறவன் ஒரு குரூப்பு, அது பூரா என்ன கலரு, சிவப்பு கலரு. அவனுக்கு ஆண்டவரை பற்றி இங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வண்டியில் உட்காந்துருக்க, இயேசுவை நம்புங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு குரூப் அங்கிட்டு என்ன பண்ண ஓடிக்கிறீங்க, காலை கீழே வைக்க முடியல, அவனால் எங்கேருந்து நடந்து வரான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இயேசு தான் உனக்கு செருப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை நம்பு, நல்லா நடப்ப, இயேசுவை நம்பு அப்படின்னு என்ன பண்ண அங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா சாமி, நல்லா இருப்ப சாமி அப்படின்னா, நான் உன்னை சாமின்னு சொல்ல மாட்டேன், இயேசுவை நம்பு. அல்லேலூயா. உன்னை வேணா நீ சாமின்னு சொல்லிக்கல, நீ என்ன சாமி, பேய் பிடிச்ச சாமியா என்ன பண்ண சுற்றிட்டு இருக்கேன், ஆசாமியா? சரி, ஓகே. நீங்கள் இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் என் பக்கத்தில் இருக்க சொல்கிறாரு, என்னையா கலர் கலராக பார்க்குறோம் அப்படின்னு. இன்னொரு கலர் லோக்கலில் அங்கே இருக்க கோயிலில் என்ன பண்ணால் திருவிழா, அதில் பூரா பச்சை கைலி வேஷ்டி பச்சை சேலை கட்டியிருக்கு, அது ஒரு குரூப்பு. இங்கிட்டு சாப்புச்சியில் அங்கிட்டு கருப்பு, இன்னொரு சைடு பச்சை. அடிச்சு போட போகிறாங்கயா, பேசாமரியா வாயா அங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுவான், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அது கோயிலில் ஒருத்தர் என்ன பண்ண வாட்ட சாட்டமாக நல்லா என்ன பண்ண உட்காந்துருந்தேன். இத்தனை ருத்ராட்ச கோட்டையை போட்டுக்கிட்டு அப்படி கம்பீரமாக உட்காந்துருந்தேன். உத்து பார்த்த ஒட்டி ஆண்டவரை பற்றி சொல்லலாமியா வாயா அப்படின்னு. நான் வரல, நீ அடி வாங்க விட போகிறேன், நான் அங்கிட்டு போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு, நீ போ அப்படின்னு. நேரம் நான் போன ஒட்டியுமே புத்தாண்டு வாழ்த்துக்கள்,
அப்படின்னு. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாமி அப்படின்னாரு அவர். வாழ்த்துக்கள் தான், நான் வந்திருக்கிறது என்ன தெரியுமா, நீ கோயிலில் உட்காந்துருக்க ரைட்டு, ஆனால் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு கடவுள் தான். அவர்கிட்ட சொன்னது இப்படி தான் பேசுனேன், ஒரு கடவுள் தான். என்ன கடவுள் சாமி, எங்களை பார்த்தா தெரியல அப்படின்னு. பார்த்து விட்டின்னு சொல்ல, ஏசு சாமியா, கண்டுபிடிச்சிட்டியே. அல்ல நம்ம சொன்ன அவசியமே இல்லை. இது மாதிரி என்ன பண்ண போய் நில்லுங்க, அவன் கண்டுபிடிச்சிருக்கான். கையில் எதுவும் ட்ராக்ஸியோட என்ன பண்ண புதிய ஏற்பாடோட போய் நான் யாரும் தெரியலையா அப்படின்னு கேளுங்க, அவன் சொல்லிடுவேன். நீங்கள் ஏசு சாமியை கும்பிட்றவங்க, உண்மை உள்ளவங்க, ஒழுக்கம் உள்ளவங்க அப்படின்னு. அவன் பின்னாடி என்னை விட்டுட்டு 1 hour அங்கே இருக்காரு. நான் 5 நிமிஷம் சொன்னேன், நான் சொல்கிறத கவனமாக கேளு. இப்படி கோயில் திருவிழா பந்தல்லாம் போட்டிருக்காங்க, முன்னாடி நின்று ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ கும்பிட்றது தெய்வம் இல்லை, மனம் திரும்பணும். பாவத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இயேசுவின் அண்டையில் வந்தால் ரொம்ப அன்பாக இருக்க முடியும். நான் பாரு நல்லா இருக்கேன், ஒன்னே போல தான் இருந்தேன். பொடாரியம்மன் கோயிலில் எங்கள் தாத்தாலாம் பொடாரியம்மன் கோயிலுக்கு என்ன பண்ண மண்டிக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் ஆர்சியாக மாறினாங்க, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. சபையை கண்டுபிடிச்சாங்க. போ அல்லேலூயா, என் ஃபோன் நம்பர் வேணுமா கொடுத்துட்டு போகிறேன். அல்லேலூயா, நான் தேடி கண்டுபிடிச்சி அடிக்க வர்றாங்களா. ஆண்டவர் என்ன பண்ண தொட வரும்போது பின்னிட்டு கீழே விழுந்தாருக்கலாம், நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா, நீ பயந்தினா அடிச்சு விடுவாங்க. நானே என் மனைவி என்ன பண்ண போனோமே, 5-6 ஊர்களுக்கு என்ன பண்ண போனோம், ஊழியத்தை செஞ்சோம். எவனும் கை வைக்கலை. கை வச்சு பாரு, கை விளங்காமல் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிற விழிப்பாக இருக்கணும். நான் பவுல் உற்று பார்த்துன்னு 3 இடத்துல இருக்கு, நான் உற்று பார்க்குறேன். ஹே, அவன் ஃபேஸும் அவன் இது என்னை படிக்காதவன். 2வது என்னென்னா, அவனுக்குள்ளே இருக்கிறது பிசாசு தெரிஞ்சு போச்சு. அவன் மூர்க்க ஆவி என்ன பண்ண வெளிப்படாத அளவுக்கு இங்கேருந்து ஜெபம் பண்ணுறது. வாயை மூடுற ஆண்டவரே, அவன் வாயை கட்டுறேன், அவன் இருதயத்தை தரங்க ஆண்டவரே, அவன் கண்ணை தரங்க ஆண்டவரேன்னு இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு போய் என்னை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவன் என்னென்னா எடுத்த விட்டு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் ஏய் அப்படின்னு. அப்போ அவன் கூட பேசுகிற விதத்தில் பேசணும். அல்லேலூயா. நீங்கள் பேசும்போதே கர்த்தருடைய ஞானத்தை பெற்று பேசுங்கள். அல்லேலூயா. ஆமாம், போன விட்டி என்ன பண்ண, நீ விக்கிரக ஆராதனை நம்புகிற விக்கிரமும் அப்படின்னு அவங்ககிட்ட எடுத்த விட்டியும் பேசுறீங்கன்னா அவன் வெளியில் போறியா இல்லை என்ன பண்ண 10 பேர்த்த கூப்பிட்டு உடனே என்ன பண்ண வெளியில் தள்ளுமா, போலீஸை கூப்பிடணுமா அப்படின்வான். அப்போ நல்ல கவனிங்க, விக்கிரகங்கள் இருக்கிறது, விக்கிரகங்களை தான் நம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுங்க. எந்த கடவுளும் நமக்காக ஜீவனை கொடுக்கல, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனை கொடுத்தார். அவங்க கற்பனை என்னென்னா இயேசு உயிரோடு எழும்பவில்லை அப்படின்னு. இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க பழகி கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஆளுக பூரா சுவிசேஷத்தை ஈஸியாக அறிவிச்சுக்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல, யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. உடனே குளோரியா மினிஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே போனேன். அங்கே எல்லா பயலுகளும் உட்காந்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் உள்ளே போய் ஆண்டவருக்கு பற்றி என்ன பண்ண சொன்னாங்க, சோபாவை தந்தாங்க, உட்காந்துட்டேன். உட்காந்து ஒட்டியுமே சொல்கிறாங்க, நீ ஊழியம் செய்கிற நல்லா செய்கிற, எங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டியதானே அப்படின்னாங்க. சரி ஓகே, உங்கள் கூட சேர்ந்து தானே, நல்லது, வாய்ப்பு கிடச்சிருச்சு, வாங்க ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள்லாம் பாட்டு சூப்பராக போடுறாங்க, நல்ல பாட்டெலாம் என்ன பண்ண இப்போ இது பண்ணாங்க. பாட்டெல்லாம் அருமையாக இருக்குது தம்பி, பாட்டெலாம் அருமையாக இருக்கானே, என்ன வாங்கினேன் அப்படின்னு. சரி ஓகேடா தம்பி வர்றேன் அப்படின்னு விட்டேன். அதுலேருந்து ஒருத்தன் அவரை சேர்த்துக்காதே அப்படின்னு ஒருத்தன் கண்ணடிச்சாக்கிட்டு வேணானே அப்படின்னு, உன்னை எதுக்கு வேணான்னு கேட்குறேன் அப்படின்னு. அவர் நம்ம அம்மாவை ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி, அம்மாவை ஏற்றுக்குவா, உங்கள் அம்மாவை ஏற்றுக்கிறேவா, உங்கள் அம்மாவை ஏற்றுக்கிறேன், நீ எந்த அம்மாவை சொல்கிற, உங்கள் அம்மா பூரா நல்ல அம்மாக்க தான். அதுலேயும் நான் சொல்லிட்டேன், உங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது கூட்டிகிட்டு வந்தாங்க. உண்மையிலே எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ண நல்லா துதிக்க இருந்தாங்க. குளோரியா மினிஸ்டருடைய லீடர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அதை வச்சு நடத்துகிறவர். அவங்களுடைய அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அதெல்லாம் நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறேன். கூட்டிகிட்டு வந்தாங்க நைட்டு 11 மணிக்கு கூட்டிகிட்டு வந்த ஒட்டியும் எங்கள் அம்மா வந்தாங்க. வந்த ஒட்டியுமே என்ன பண்ணால் அவங்க கையில் ஒரு சிறுவை இருக்கும். அப்போ அது ஜெபம் பண்ணாங்க. சிறுவத்தை என்ன பண்ண எடுக்கக்கூடாது, இருந்த போதிலும் ஆர்சியில் இருந்தாங்க, அப்படியே ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, என்னை விட்டுரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தேவதனுடைய பேரை சொன்னிச்சு. கேட்டுட்டு எனக்கு 2 கோழி 4 முட்டை கூட நான் போயிடுறேன் அப்படின்ச்சு. உனக்கு ஒன்றும் கிடையாது, போய் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு ஒட்டியுமே அது அப்படியே போத்து கீழே விழுந்துச்சு. அப்புறம் தண்ணி அடித்து எழுப்பி விட்டாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு, இந்த தெரு இங்கனக்குள்ளே தான், வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம். நான் பார்க்குறேன்,
எங்கள் அம்மாக்குள்ளே இப்படிலாம் விசுவாசம் வந்துச்சு, எப்படி தான் செய்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பல. என்னுடைய 7 வயசில் இது நடந்திருக்கு. நன்னு மறக்கலை பாருங்க, 7 வயசில் நடந்திருக்கு. பேய் பிடிச்சவங்களே என்ன பண்ணால் கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. தள்ளி விட்டால் கீழே விழுந்துடும். எங்கள் அம்மா தள்ளி விட்டால் கீழே விழுந்துடும். ஏன்னா அப்படி தான் இருந்த போதில் என்ன பண்ண ஜெபம் பண்ணுறாங்க. பேயெல்லாம் ஓடுது, இதெல்லாம் எப்படின்னான்னு போய் படுத்து நைட்டு தூங்கினேன். அல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் என்னை டச் பண்ணார், தொட்டார். வேத வசனங்களை படிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணால் தம்முடைய அருளை கொடுக்கிறார். பிசாசு ஓட்டு வல்லமை கொடுக்கிறார். நீங்கள் ரெவரண்ட் ஆக தேவையில்ல, பாஸ்டர் ஆக தேவையில்ல, பிஷப் ஆக தேவையில்ல, நல்ல மனுஷியாக இருங்க. ஆண்டவர் என்ன பண்ணால் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்குரியவைகளை நம்பி வாழுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதுதான் விழிப்பாக இருக்கிறது. தூங்குற ஆளை என்ன பண்ண தட்டி விட்டு பேய் ஓட்டுறது கூப்பிட்டா அப்படி ஐயோ நல்லா வரமாட்டேன், எங்கள் பெரிய பாஸ்டர் இருக்கிறார் அப்படின்னு அவரை கூப்பிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போய் பேயை ஓட்டிட்டு வந்துடணும். ஓட்டிட்டு வந்து சொல்லணும், சாட்சி சொல்லணும், நான் இத்தனை பேய்களை ஓட்டினேன் அப்படின்னு. அப்படியா? ஆண்டவர் உங்களை முத்தா எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சாட்சி சொல்லுனா, நான் ரொம்பையும் கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்போ தான் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டத்தை மாத்திர தேவன் தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் மூலமாக என்ன செயல்படுத்தப்பட்டது, நீங்கள் என்ன செய்தீர்கள், அதுதான் நமக்கு முக்கியம். கர்த்தருக்காக என்ன செய்தீங்க, ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக என்ன செய்தேன்? ஒன்றும் இல்லை, சோத்திரம் பண்ணேன், துதிச்சேன், ஜபத்தில் கலந்துக்கிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு போவேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். ஆண்டவர் பார்ப்பார். ஒரு தாளந்து நீ புதைச்சி வச்சுட்ட, ஒரு தாளந்து நான் உனக்கு கொடுத்தேன், அது விழிப்பாக இருந்து உனக்கு சம்பாதிக்க தெரியல. ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணா? புதைச்சி வச்சுட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறா தெரியுமா? 5 தாளந்து உள்ளவனுக்கு திருப்பி 5 தாளந்தை கொடுக்குறேன். ஆண்டவர் அந்த தாளந்துகளை கொடுத்து பயன்படுத்த வைக்கிறார். அல்லேலூயா. இரவும் பகலும் தூங்குகிறவனுக்கு என்ன நடக்கும்? எப்போ பார்த்தாலும் தூக்கமே பிரதானம்னு தூங்கி இருந்தா சோத்திரம் பண்ணிட்டு படுத்துக்கிறது. அப்படி இருக்கீங்களா? இங்கே நிற்க முடியல பாருங்க. ஆவியில் ஏவி என்ன பண்ண நிற்கணும். ஆமேன்னு சொல்லலாமே. நான் நிற்கிறேனா இல்லையா? பிரசங்கம் பண்ணுறதுனால நான் நிற்கிறேன். ஆனால் இதே இது நேற்றைய தினத்தில் 7 மணி நேரம் பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது துதி, ஆராதனை, ஜபம் எல்லாமே. இதில் ஏறக்குறைய 2.5 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க. நான் உட்காரலைங்க. முக்கால்வாசி பேர் உட்காந்துட்டாங்க. 300 பேரில் காவாசி பேர் 2.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பலவீனமானவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளோ நேரம் தான் நிற்பாங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் கர்த்தருக்காக நிற்பீங்க? சும்மா எந்திரிச்சு நிற்க வைக்கிறதே ஒரு சிலர் பார்த்தா 1 நிமிஷத்தில் உட்காந்துக்கிறாங்க, மீதி 2 நிமிஷத்தில் உட்காந்துருவாங்க. ஓகே, மயக்கம் வருது, கிறுகிறுப்பு வருதுன்னு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பேச, நான் உட்காந்துக்கிட்டு கேட்குறேன். 2.5 மணி நேரம் நின்றுருக்கேன். அல்லேலூயா. யார் பிரசங்கம் பண்ணுறது? உள்ளேருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. எந்திரிச்சு நின்றுங்க அப்படின்னு சொன்ன மட்டும் எந்திரிச்சு நிற்க வச்சுட்டாங்க, உட்கார வச்சு சொல்லலை. அல்லேலூயா. 2.5 மணி நேரம் நின்றவங்களுக்கு 2 பைபிள் தந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க கொடுக்குறேன்னு சொல்லலை, ஆனால் வாங்கிட்டு வந்துட்டோம்ல. 2.5 மணி நேரம் நின்றவங்களுக்கு நிற்கிறவங்களாம் கணக்கு பண்ணு பைபிள். அல்லேலூயா. பைபிளா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பைபிள் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே நேரத்தில் பைசா தரேன் அப்படின்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். பைபிளை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் செய்கிற ஊழியம். எனக்கு ஒருத்தர் பைபிள் வாங்கி தந்தார், அந்த பைபிளை வாசித்தேன், விழிப்பாக இருக்கிறேன். பைபிள் வாங்கி கொடுங்க. ஒரு பைபிள் இன்றைக்கி 200 ரூபா ஆகி போச்சு. நான் கொடுக்குற பைபிள் சென்டர் போனீங்கன்னா 350 ரூபா நார்மல் பைபிள், சாதாரண பைபிள். நீங்கள் விழிப்பாக இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். நான் இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சுல, 2011 டிசம்பர் மாதத்துலேருந்து சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2011 டிசம்பர் மாதத்துலேருந்து, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு சபை ஃபேவர் ஆஃப் ஜீசஸ் சர்ச் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபேவர் ஆஃப் எடுத்துட்டு ஜீசஸ் சர்ச்சுன்னு இப்போ வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. 2011 ஆரம்பிக்கப்பட்ட சபையில் இப்போ எத்தனை பேர் தான் இருக்கிறோம்? ஜனங்கள் வருவாங்க போவாங்க, ஏதோ காலேஜ் படிக்கிற மாதிரி, ஸ்கூல் படிக்கிற மாதிரி வருவாங்க போகிறாங்க, வர்றாங்க போகிறாங்க. நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது ஒரு சபையில் நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விழிப்பாக இல்லை, அதனால் எஸ்கேப் ஆகிட்டாங்க. விழிப்பாக இல்லை, ஏதோ பிரச்சனையான விட்டு சபையை விட்டு போயிட்டாங்க. விழிப்பாக இல்லை, அதனால அவங்க துக்கமுகமாகவே போய்விட்டார்கள். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா.
ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். மற்ற 20ஆம் அதிகாரம் 10 முதல் 12 முடியுள்ள வசனங்களை வாசிக்க போறீங்க. காலை முதல் சாயங்காலம் வரை வேலை செய்தவர்களுக்கும் 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கு ஒரு கூலி, ஒரே விதமான கூலி தான். அதனால நான் 1 மணி நேரம் தான் வேலை செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. அது சாபமாய் மாறிவிடும். காலை முதல் சாயந்தரம் வரை கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. 1 மணி நேரம் ஊழியம் செய்தவங்கன்னா என்ன தெரியுமா, அந்த 1 மணி நேரம் ஊழியம் செய்து 8 மணி நேரம் ஊழியம் செய்யறதுக்கு சமமாக வேகமாக வேலையை முடிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க, அந்த வேலையை கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா ஓகே, நம்ம மெதுவாக அந்த வேலையை 8 மணி நேரம் செஞ்சு நீங்கள் 1 மணி நேரத்தில் அந்த வேலையை முடித்தாலும் ஒரே கூலி தானே. வாசிக்கலாம். மற்ற 20ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது என்ன புரிந்து கொண்டீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தேவன் தம்முடைய கூலியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. வாங்குறவங்க அவங்க தோட்டத்தில் வேலை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுங்கிற தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். அருமையானவர்களே, அவர் தந்திருக்கிற நிலத்தில் பயிரிட்டு அவர் தந்திருக்கிற நிலத்தில் வளரணும். பிசாசான எங்கே விதைய விளைச்சான்? பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இல்லை. இயேசு எங்கே விளைச்சாரோ அதே இடத்துல தான் காளையும் இருக்குது. இப்போ நீங்கள் விதை போட்ட இடத்துல இருக்கிறீங்க, ஒரு சில களையாக அங்கே இருக்கிறீங்க. நிலம் என்ன நிலம்? அவர் நட்ட நிலம். அவருடைய நிலத்தில் எல்லாமே அவரே செயல்படுகிறார். நீங்கள் கோதுமை விளைச்சி அவர் கோதுமை விளைச்சா நீங்கள் கோதுமையாக வளரணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. விளைச்சல் என்ன பண்ண கர்த்தர் ஏற்படுத்துகிறவர். ஆனால் அதுக்குள்ள களை யார் விதைச்சது? சாத்தான். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தார்னா நீங்கள் நல்ல விதையாக இருப்பீங்க, நல்ல கனி கொடுப்பீங்க, நல்ல செழிப்பாக இருப்பீங்க. உங்களுக்குள்ளே என்ன பண்ணால் வெறும் கனி இல்லாதபடி அல்லது என்ன பண்ணால் நல்ல கோதுமையாக இல்லாதபடி வெறும் களையாக வளர்ந்தீங்க, சுட்டு வச்சுருவார். அப்போ சபைக்குள்ளே என்னதான் இருக்குது? நிலம் என்பது சபை. சபைக்குள்ளே நல்ல விதை இருக்கிறது, நல்ல மணிகள் இருக்கிறது, நன்றாக வளர்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் களையை விட்டு வச்சிடுறாரு, விட்டு வச்சிருங்கிறாரு, அது வளரட்டுங்கிறாரு. உடனே பிடுங்கி போடல. ஏன்னா களை எடுக்கிறேன்னு சொல்லி முத்துக்களை எடுத்துட்டா, அதாவது முத்துக்கள் என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குரியவைகள் தான் இந்த நிலமும். நல்லவைகளை எடுத்து போட்டுட்டா என்ன பண்ணுறது? அதனால் வளரட்டு ஒன்றும் விட்டார். அதனால தான் அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா. களைகள் இப்போது நிறையா இருக்குது. வரும்போது ஆண்டவர் சுட்டு வச்சிருவார். அப்போ நீங்கள் செய்கிற வேலையை சரியாக செய்யலை, அங்கே கூலியை பெற முடியாமல் போயிடும். ஆண்டவர் சொல்கிறார், எஜமான் இருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. நாம் கூலிக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சுவிசேஷ பணியை செய்கிறவங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பணிக்காக செய்யும்போது அதுக்குரிய ஏற்ற கூலியை தருகிறார். 24 மணி நேரம் உழைக்கிறேன், எனக்கு என்ன பண்ண தரமாட்டாரா? 12 மணி நேரம் வேலை பார்க்குறவனே ஏறக்குறைய 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 24 மணி நேரம் அவருக்காக வேலை செய்யும்போது தரமாட்டாராங்க? அப்போ உங்களுக்கும் தருவார், எனக்கும் தர்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். 10 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு கோதுமையை அது என்னது நல்ல பிரெட்டை கூட அவனால் சாப்பிட முடியல. முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின். பாவம் ரத்தத்தை மாற்றி மாற்றி என்ன பண்ணால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ உயிர் போகுன்னு தெரியாது, எப்போ உயிர் போகுன்னு நிறைய பேர் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணியிருக்க, ஆண்டவரே எங்கள் முதலமைச்சரை காப்பாற்றுங்க, எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எனவே தேவனுக்காக பயந்து வாழுகிற வாழ்க்கை நமக்குள்ளாக வேணும். அல்லேலூயா. நித்திரை விட்டு எழுந்திருக்கணும். நித்திரை தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். செத்து போன தன்மையிலேருந்து எழுந்திருக்கணும். எந்திரிச்சா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனம். ரோமர் 13:11. ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். எதை அறிந்தவர்களாய்? நாம் காலத்தை அறிந்தவர்களாய். இப்படி சும்மா இருக்க மாட்டார். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, புரியும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று
நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளானபோது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. என்ன புரிந்து கொண்டோம்? கால சமீபமா இருக்குது, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளு என்ன பண்ணிக்கிட்டு